நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். பிசினஸ் மாடல், வாக்கிங் ஸ்டைல், வாக்கிங் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. பழைய இந்தியாவில் நாம் ஒரு மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சுருந்தோம். அங்கே சில எம்ப்ளாயீஸ் வேலை பார்த்தாங்க, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தது. வெள்ளைக்காரர்களுக்கு வந்த பிறகு ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணப்பட்டது. ஒரு கிளர்க்குன்னு ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் ஸ்டெனோன்னு ஒருத்தர் இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த புரிதலுக்கு ஏற்ப பிஸ்னஸ் பாலிசிஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பாலிசிஸ் அப்படிங்கிறது பழைய காலத்தோடு ஒப்பிடுகிற போது முற்றிலும் வேறானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு எடுத்துனா நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் இருந்த ஒரு பிஸ்னஸ் பாலிசி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்பாக்கள் காலத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், அங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்புறம் அங்கேயே ரிட்டையர்ட் ஆகணும் அப்படி நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள்லாம் கேட்டிருப்போம். 25 வருஷம் அந்த கம்பெனிலே வேலை பார்த்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த நிலை மாறி இருக்கிறது. அன்னைக்கு ஒரு நிதானமான சம்பளம் இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான சம்பளம் இருக்கிறது. ஆனால் அப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய சம்பளம் இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிசிஸும் அதற்கேற்ற சாதக பாதகமான விளைவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாம ஒரு பிசினஸை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று, பிசினஸ் வேர்ல்ட் அதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது வேற. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த விஷயம் இருக்கிறது. அதற்கேற்றபடி நீங்கள் மாறிக்கொள்வது உத்தமம் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம், நான் வேலை பார்க்குறேன், நான் கஷ்டப்படுறேன், ஆனால் என்னுடைய சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்காம அல்லது என்னை வேலை விட்டு தூக்குதுங்கிறத படக்குன்னு செய்கிறாங்க. ஒரு பக்கம் வேலை இழந்தவர்கள், இன்னொரு பக்கம் வேலை அந்த விஷயத்தை கொடுக்குறவங்க அல்லது வேலையை விட்டு வெளியில் அனுப்புறவங்க, HR, அட்மின், பிஸ்னஸ் மேன். லைஃப்ல சில விஷயங்களை நம்மளால உடனடியாக ஜீரணிக்கவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையை பட்டார்னு புரட்டி போட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதுல ஒன்று இந்த வேலையை இழத்தல் அப்படிங்கிறது. அந்த வேலையை இழந்த நாள் எப்படி இருந்தது? சார், நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் சொல்லி முடிச்சுட்டு வரேன். எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட வெளியே போடன்னு சொல்லிட்டாங்க. என்னால் அவர்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியல. ஏன்னா என்னையே அறியாமல் என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் ஒருத்தர் கூட பழகிட்டோம், நல்லா ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ உனக்கு வேலை இல்லை போன்றாங்க அப்பன்னு சொல்ல என்னையே அறியாமல் எனக்கு அவர்கிட்ட பேச முடியல. அழுவுதான் சார் வந்துச்சு. உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள நாள், அந்த நேரம் எப்படி இருந்துச்சு? சார், நான் 2009 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். 2010 இந்த மாதிரி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க. 2 hours ப்ராட்வே பஸ் ஸ்டாப்பில் தனியாக உட்காந்து அழுதான் சார். என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தான். அவனை கூப்பிட்டேன், இந்த மாதிரி என்ன மச்சான் என்ன இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்கடா, நீ வாடா அப்படின்னு. 2 மணி நேரம் என்ன அவன் கன்சோல் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. 2 மணி நேரம் வர பப்ளிக்ஸ் எல்லாருமே என்னை பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா இந்த பையன் அழுகுறான், இந்த பையன் அழுகுறான்னு. பட் ரொம்ப அழுது அன்றைக்கி அந்த ஒரு நாள் சார், அது மறக்க முடியாத ஒரு நாள். கழுத்தை பிடிச்சி தள்ளுன நாள். இந்த நிறுவனத்தில் 9 ஆண்டுகள் நான் பணியாற்றிருக்கிறேன். அப்போ ஒரே நாளில் நீங்கள் டீலிஸ்ட்டில் இருக்கீங்க, உடனே நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் அதை ஜீரணிக்க முடியல. என்ன சொல்கிறது, வீட்டில் மகனுக்கு அம்மா அப்பா இழந்தேன். நான் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தங்கைக்கு அப்போ தான் பிரசவமாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கான செலவுகள் எல்லாம் பண்ணி இந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆள் நானாக இருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி அவங்ககிட்ட அந்த பதில் சொல்கிறதுன்னு என்னால் அன்றைக்கி நைட்டு சாப்பிட முடியல. அடுத்த நாள் ஒரு நாள் முழுதுமே என்னை நான் மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக போச்சு. நான் ஒரு கம்பெனியில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். லாஸ்ட்டாக என்ன ரீசன் கூட தெரியல. ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், அப்போது நீங்கள் வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது அது ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும். காரணமே என்னன்னு தெரியல. காலையில் 7 மணிக்கு 10 மணிக்கு ஆஃபீஸு, நான் 7 மணிக்கெல்லாம் எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். மேனேஜர்கிட்ட கேட்குறேன், ஓனருடைய மச்சான்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இன்றைக்கி ஆஃப் டே எனக்கு லீவ் வேணும்னு. 2 பேருமே சரிப்பான்ட்டாங்க. அந்த ஆஃப் டே பர்மிஷன் கேட்டுட்டு நான் போயிட்டு கரெக்டாக 1 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. எங்கே போயிருந்தேன்னு ஓனரே கேட்டார். எங்கே போயிருந்த அப்படின்னா, இது மாதிரி வேலை இருந்துச்சுங்க, இந்த லேப்டாப் சர்வீஸ்க்காக போயிருந்தேன். உங்கள் ஒவ்வொருத்தர் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 7 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கேன் நான். ஏன்னா நான் ஆஃப் டே தான் லீவ் போட்டிருக்கேன், உங்கள் பின்னாடி நான் சுற்ற முடியாதுப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இதில் சைன் பண்ணிட்டு நீயே கிளம்பிடுப்பா அப்படின்னா. சார் என்ன சார், என்ன நடக்குது சார், எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்ன 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 தப்புன்னு சொல்லுங்கள். லீவு நான் சொல்லியிருக்கிறேன். நீ சொன்னியா மேனேஜர்கிட்ட? ஆமாம் சொன்னேன். கூப்பிடுங்க.
கூப்பிட்டாச்சு கேட்டாச்சு. ஆமாம் சொன்னேன் அப்படி. எனக்கு எவ்வளோ அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு தெரியுமா? நீ இருந்திருந்தா தான் இன்றைக்கி இந்த வேலை நடக்கும். ஆனால் சீரியஸாக நான் சென்னைக்குள்ளே தான் இருக்கிறேன். என்னை கூப்பிட்டா வித்தின் 20 மினிட்ஸில் நான் சென்னைக்குள்ளே நான் இருந்த தூரத்துலேருந்து நான் போயிட முடியும். அப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் போயிருப்பேன். ஆனால் கூப்பிடவும் கிடையாது. 1 மணிக்கு நான் போன உடனே வந்து எனக்கு ரிசைன் லெட்ரு மாதிரி நான் எழுத வச்சு டைப் பண்ணிட்டாங்க. சைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க 2 மாதம் சம்பளம். கண்ணு கலங்குது, வெளியே போக முடியல. ஏன்னான்னு கேட்குறேன். கிளம்ப சொல்லிட்டாருப்பா. அதுக்கு மேலே எதுவும் பேச விருப்பப்படல அவங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, விருப்பப்படல, நீ கிளம்பு, வெளியே கிளம்பு. ரொம்ப மனது அது எப்படி வார்த்தையில் சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப வெகுளித்தனமாக பேசுகிறீங்க. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துக்கு வெகுளியான ஆட்கள் வேண்டியதில்லை. உங்களை வெளியில தான் அது தள்ள பார்க்குது. சார் நான் ஒரு 23 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க சார். ஆ திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வேலை உனக்கு இல்லை, உனக்கு பதிலாக வேற ஒருத்தரை வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. நான் வேலை செய்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. ஜமாளித்து வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் என்ன ஏன் உனக்கு வேலை போச்சுன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல என்னால் வந்து அந்த இதை வந்து மறக்கவே முடியாது. இன்னும் நான் அதை நினச்சேன்னா என்ன இது சமாதானமே பண்ண முடியறதில்ல சார். என்னை கம்பெனி விட்டு அனுப்புகிற 5 நிமிஷம் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கம்பெனியில். 5 நிமிஷம் முன்னாடி என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லைப்பா உன்னை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க ஹெச்ஆர்லேருந்து, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு. வீட்டுக்கு எங்கள் அம்மா எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாங்க, என் பையன் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆக போகிறான், அவனுக்கு சேலரி 25,000 வரப்போகுது நாளையிலேருந்து, பெரிய எம்என்சி கம்பெனியில் கன்ஃபார்ம் வேலையில் இருக்க போகிறான்னு எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாங்க. 1 வீக் எங்கள் அம்மாட்ட சொல்லவே இல்லை, என்ன நடந்துச்சு எதுவுமே சொல்லவே இல்லை. காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்தேன். இன்னைக்கு காலைல நான் காலேஜுக்கு போகிறேன், நான் பிரின்ஸ்பால் வந்துட்டு சைன் பண்ண வேணாம் அப்படின்றாரு. சரி என்ன சார் செய்யணும்னா, செக்ரட்டரியை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சைன் பண்ணணுமா அப்படின்னாங்க. நான் அப்புறம் செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு போகிறேன். உள்ளே கூப்பிட்டு வச்சு செக்ரட்டரி 1 மணி நேரம் கிட்டத்தட்ட என்கிட்ட நல்லா பேசுகிறார். பேசிவிட்டு நீங்களா ரிலீவ் ஆயிருங்க, இல்லைனாக்கா டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் யாரையும் டெர்மினேட் பண்ணுவேன். இது வந்து ஒரு கூலான மெத்தட். ஏன்னா எந்த சம்பளமும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை, நான் பாட்டுக்கு போய்க்கலாம். மற்ற யாராவதுனா 3 மாதம் சம்பளம் கொடுத்து தான் போகணுன்ற மாதிரி எனக்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அது அன்றைக்கி நடந்தது. காலையில் நான் அன்றைக்கி போய் சைன் பண்ண போகும்போது நடக்குது, அன்றைக்கி வெளியே அனுப்புகிறாங்க. நான் வந்து சரி சார் சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக எழுதி கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போகிறதா எங்கே போகிறதுனே தெரில எனக்கு. ஏன்னா பையன் +2 படிக்கிறான், இன்னொருத்தன் 10th படிக்கிறான். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இது வந்துட்டு ஒய்ஃபுக்கிட்டேயோ பிள்ளைங்கிட்டே போய் சொல்ல முடியாது. அவன் நான் ஏதாவது வாங்கிட்டு வருவேன், இந்த மாதம் 10ஆம் தேதி போல் தான் சம்பளம் போடுவாங்க 1 மாதமும். நான் எதாவது வாங்கிட்டு வருவேன், எதாவது செய்வாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதம் வாடகை எல்லாம் ஒன்று வீட்டுக்கு போனோன்னே புலம்பால் நினச்சிட்டு வீட்டு பக்கமே போக முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிறேன். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க சர்க்கிள் பார்த்திங்கன்னா எனக்கு கீழே இருந்தவங்க எல்லாருமே எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் இதெல்லாம் நடந்தால் அவங்களால தான், யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் வந்து நான் உட்காந்து வீட்டுக்கு போகிறதா எங்கே போகிறதுனே தெரியாமல் உட்காந்தேன் சார். அன்றைக்கி வேலை போனதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியவில்லை? என்னால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல. 2 மாதம் ஆச்சு சார் வேலைக்கு போய். இன்ன வரைக்கும் நான் வாடகை ரூம், அதாவது சொந்த ஊர் விட்டுட்டு வாடகைக்கு வேலைக்காண்டி வந்தேன். வரும்போது பஸ்ஸு எல்லாமே கொடுத்தாங்க, தங்குறதுக்கு அதை நம்பி தான் 3 வேளை சாப்பாட்டுக்கு ரூமுக்கு எல்லாமே ரெண்ட் கட்டியிருந்தேன். 2 மாதம் சம்பளம் இல்லை. இன்றைக்கி என்னோட நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு குடும்பத்துலேருந்து தனியாக பிரித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிறேன் சார். நான் இன்றைக்கி 6 மணிக்கு போய் மேனேஜர்கிட்ட நான் 6 மணிக்கு போகணுங்க அப்படிங்கிறேன். உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் விட முடியாதுப்பா, அப்படி போகிற மாதிரி தான் நீ அப்படியே போயிரு, நீ தேவையில்லை. அப்படி கம்பெனியோட சொல்படி கேட்குற மாதிரி தான் நீ கேளு, இல்லைன்னு நீ கம்பெனி விட்டு போயிரு அப்படின்ற அந்த நேரத்தில் எனக்கு வந்து அழுகாட்சியில் அந்த லெட்டரை எழுத முடியல. நீ லெட்டர் எழுதி கொடுத்துரு, நான்லாம் உன்னை போன்னு சொல்ல மாட்டேன், நீயே எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டர் எழுதும் போது எனக்கு கை வரல, அழுகாட்சி தான் வந்தது. அவங்க டார்ச்சர் பண்ணி என்னை வெளியில் போக சொல்கிறாங்கன்னு எழுதுனதையும் அவர் என்ன சொன்னார்னா, இந்த லெட்டரை மாற்றி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. அப்போல்லாம் லெட்டர் எழுதலை. வேற ஒருத்தர் சூப்பர்வைசர் தான் என்னை வேலை தொடர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணி வேலை வாங்கின சூப்பர்வைசரு. அப்போ அவர் எனக்கு லெட்டர் எழுதுறாரு. இவர் என்னோட சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதி என்னோட கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ, அன்னைக்கு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா எங்களுக்கு இந்த டேட் கொடுத்துட்டாங்க, ஏப்ரல் 10லேருந்து மே 15க்குள்ளே நீ பண்ணிட்டு போயிடணும், இவனுக்கு சம் அமௌண்ட் வரும். அப்படி பண்ணிட்டு போடலாம், இது கூட ஃப்யூச்சரில் கிடைக்காது. அதுமாதிரி பயம்படுத்தி ஒவ்வொரு நாளும் நோட்டீஸ் போல் என்ன போடுறான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் வெயிட் பண்ணோம், சரி யூனியன்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணோம். யூனியன் என்ன சொல்லிட்டாங்க, விஆர்எஸ் ஒன்று கொடுக்குறதுல நாங்கள் தலையிட்டு பேச முடியாது, அமௌண்ட்டு பண்ண முடியாது, வேலை பற்றி வேணால் நாங்கள் கேட்க முடியும், ஆனால் வேலை இல்லைன்றதுனால தான் நான் உனக்கு இது அனௌன்ஸ் பண்ணுறேனே, நீ இருக்கிறது வேஸ்ட் தான். பயம்புறுத்துனா, நீ வெளியே போயிருங்க, இந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வராது, வெளியே போயிருங்க. இதுதான் பயம்புறுத்தி தான் சார் எங்களை ஒவ்வொருத்தரையும். நாங்கள் 5000 பேர் வேலை இருந்ததுக்கு பயம்தான். இந்த ஏன்னா ஏழைப்பட்ட குடும்பம் இந்த காசு கூட வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேலை இழந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருட்டாக போச்சு அப்படியே ஒன்றுமே புரியாமல்? கோவம் தான் சார் வந்தது, கோவத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அன்னைக்கு உண்மையிலே
வருத்தம் தாங்க. கோவம் தான் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். உங்களை வேலையை விட்டு எப்படி அனுப்புனாங்க? அந்த ப்ராசஸ் எப்படி? எங்கள் கம்பெனியில் இன்க்ரிமெண்ட்லாம் எப்படி போடுவாங்கன்னா ஆள் பார்த்து போடுவாங்க எல்லாருக்கும். அப்படின்னும் போது ஒன் டைம் வந்து ஈவனாக எல்லாருக்கும் போடுங்க, ஒர்க்கர் தானே, ஒர்க்கர் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஈவனாக போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த வார்த்தைலாம் பேசினார். நீ அடிமை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். அது சொன்ன உடனே நானும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, அப்படியே தொடர்ந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து 5ஆம் தேதியே நடக்குது. 12ஆம் தேதியே என்னோட மிஷின், நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சிஎன்சிலேருந்து ஆப்ரேட்டரு, என்னோட மிஷினையே தூக்கிட்டு குஜராத்துக்கு மாற்றுறாங்க. அன்றைக்கி வச்சபோது என்ன மனநிலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. அன்றைக்கி வந்து எனக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை. ஏன் பாதிப்பு ஏற்படலைன்னா இந்த காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னு, எனக்கு பண்ண போகிறாங்கன்றது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால. அது நாங்கள் கிளாஸில் கொடுத்துருப்போம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எனி டைம் ஹேப்பனா நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு. அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் எங்களுக்கு முடியாது. அப்போ தே வில் ட்ரை டு, அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனால் உடனே போகணும். எஸ். தென் அகேன்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒரு 7 to 10 இயர்ஸாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவருக்கு மேலே ஒருத்தர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி இவருக்கு கீழே ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷமா நான் பார்க்காதா நீ வந்து செஞ்சிட போறேன்னு சொல்லிட்டு ஒரு தலக்கணமாக ஒரு ஒர்க் பண்ணுறதும் இவர் மட்டும் பண்ண மாட்டார். இவருக்கு கீழே இப்போ புதுசாக வர்றவங்க கிட்டே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லாத கம்பெனிக்குள்ளே ஒரு 10 வருஷமாக பார்த்த நடைமுறைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள வந்து உள்கூச்சல் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்குள்ளே பாதகம் விளைவிக்கக்கூடியவராக தெரிஞ்சார் அப்படின்னா அடுத்த செகண்ட் கம்பல்சரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். அவர் 10 இயர்ஸாக கூட இருக்கட்டும், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கட்டும், கம்பெனி கம்பெனியுடைய ஸ்மூத்னஸை அக்செப்ட் பண்ண அவர் தயார் இல்லைன்னா கம்பல்சரி. அக்கா கல்யாணத்துக்காக நாங்கள் வீட்டில் இருந்து 5 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கோம். அந்த லோன் அடைக்க முடியல. லோனுக்கு வட்டி மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறோம். இனி அடுத்த ஒர்க் எப்போ கிடைக்கும், என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. போய் அடிச்சிடலாமா உள்ள போய் எல்லாரையும், அப்படி தான் சார் தோணுச்சு. நாங்கள் நார்மலாக வந்து உங்ககிட்ட ஆஃபர் லெட்டர் சைன் வாங்க இது பண்ணும்போதே வி நீட் அ ப்ரியார் பெர்மிஷன் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு கேட்டு தான் நாங்கள் ஆஃபர் லெட்டரில் சைன் வாங்குவோம். ரைட். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணணும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஹெச்ஆருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் திங் ஃபார் எனி கம்பெனி. ஓகே, இன்னைக்கு ஒருத்தரை கம்பெனியை விட்டு நீக்கிறோம், அதுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த ரீசன் உங்களுக்கு தெரியும். ஒருத்தரை கம்பெனியை விட்டு நீக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதுக்கு என்னென்ன காரணங்களை எல்லாம் தேடுவீர்கள்? பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் சார். டிசிப்ளின் அஸ் பிகாஸ் இட் இஸ் அக்ரீட் இன் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேற என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் ஒரு வேலையை விட்டு எடுக்கப்படுகிறார்? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆச்சுன்னா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு டார்கெட் எல்லாம் இருக்கும். சரி, மந்த்லி டார்கெட் 2-3 மந்த்ஸ் பார்ப்பாங்க டார்கெட் அச்சீவ் பண்றாங்களான்ட்டு. 3 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு சில கம்பெனி 6 மந்த்ஸ் கூட பார்க்குறாங்க. 6 மந்த்ஸ்மே கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருந்தால் கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்குவாங்க. ஒரு 5 பேர் இருக்க டீமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு எம்ப்ளாய் வேல்யூ ஆடே பண்ணுறது கிடையாது. மீட்டிங்க்கு வராரு, மேபி இஸ் நாட் லிசனிங் அட் ஆல், இஸ் நாட் வேல்யூ ஆடிங். ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம் த எம்ப்ளாய் பிகம்ஸ் ரெடினன்ட். அதனால் நெக்ஸ்ட் ரோல் ரெடினஸ் இருக்கும், அந்த 4 பேர் ரெடியாக இருப்பாங்க. அந்த அவரால் கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது புரிந்து கொள்ளப்படும் பட்சத்தில் அவர் வெளியில் அனுப்பப்படுவார். கரெக்ட். ஓகே, எஸ். வேற எந்தெந்த காரணங்களின் அடிப்படையில் ஒரு வேலையை விட்டு தூக்கப்படுகிறார்? சார் பாலிசி டீவியேஷன் இருந்துச்சுன்னா வெளியில் அனுப்புவோம். அதான் என்ன பாலிசி டீவியேஷன்னா? சார் ஒரு டைம்லி டிசிப்ளின் கண்டினியூஸாக அவர் வந்துட்டே இருக்காரு, டைம்லி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணல. டைம்லி டிசிப்ளின் அது ஒரு ரீசன். லேட் கம்மிங்கில் வந்து ஒரு உண்மை வந்து இருக்குது. அதுலேயும் எல்லாரும் வந்து லேட் கம்மிங் வந்து ஒரு பெரிய டிசிப்ளினரி இஷ்யூ மாதிரி சொல்கிறோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 60% ஆஃப் தி சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆர் கம்மிங் லேட் and we are regularizing in the HR department. In time office we have a specialized person, though automated எல்லாமே சொன்னாலும் ஒரு specialized HR person is sitting in the admin department to regularize all their late coming early going without asking the answer. bulk upload அவ்வளவுதான். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா உங்களை தான் சார் வந்து கேட்பேன், எனக்கு HR இருக்க வாங்க. தேங்க்யூ. என்னென்ன சூழ்நிலைகள்னால ஒருவரை வெளியில் அனுப்ப வேண்டி இருக்கு? பிஸ்னஸ் ரீசன்ஸ். பிஸ்னஸ் வந்து அப் டவுன் வந்துகிட்டே இருக்கு. வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட் நவடேஸ்.
அது ஒரு ரீசன் வந்து we are going to reduce people. Another thing is performance based. And another is disciplinary issues. நம்மளோட misconduct, every company is having some policy procedures, misconductலாம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த tough decision. அப்ப டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றீங்க. ஓவராலா இந்திய கம்பெனிகள் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு எதெல்லாம் வச்சிருக்கு? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லீவ் ரொம்ப எடுக்கிறது. லீவு. டியூவல் எம்ப்ளாய்மெண்ட். டியூவல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இங்கே வேலை செஞ்சுட்டு வேற ஒரு இடத்துல பிஸ்னஸோ இல்லை மறைமுகமாக வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் சில பேர் பண்ணுறாங்க. அதுவும் டிசிப்ளினரி ஆக்ஷனில் தான் வருது. டியூவல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ டிசிப்ளினரி இஷ்யூ. வேற அங்கே வந்து ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் நீ பண்ணக்கூடாது. ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் வந்து உன்னோட சேலரியை வந்து மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே குட். ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர மற்றவங்க கிட்ட அதையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே மேனேஜ்மெண்ட் முடிவை நீங்கள் டிபேட் பண்ணக்கூடாது. எஸ். ஸோ கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிற கஸ்டமர்ஸ் வெண்டார்ஸ் இவங்க கூட வந்து நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து அதை அவங்களோட கான்டாக்ட் பண்ணி கஸ்டம் வெரி குட் சூப்பர். அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராப்பர்ட்டி, டேமேஜ் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராப்பர்ட்டி. டேமேஜ் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. காசிங் லாஸ் டு தி கம்பெனி. ஓகே ரெண்டு ஒன்று தான். அப்புறம் டேமேஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் காசிங் லாஸ். ஓகே தட் இஸ் டிஃபரண்ட். புஷ்பம் 5 ரூபா. என்ன சார் நீங்க வீடியோஸ் பார்க்க கூடாது. வீடியோஸ் ஆர் எனிதிங். வீடியோ பார்க்க கூடாது. இன்டர்நெட்ல மோஸ்ட்லி யூடியூப் உட்கார்ந்து பார்க்க கூடாது. பார்க்கவே கூடாது. Facebookல உட்கார்ந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ண கூடாது. பார்க்கவே கூடாது. குட். அப்புறம் அடுத்த எம்ப்ளாயிஸை தூண்டி விட்டு ஏதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இது பண்ணாங்கன்னா அது ஒரு டிசிப்ளினரி இஷ்யூ. ஓகே மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஆட்களை தூண்டுவது டிசிப்ளினரி இஷ்யூ. எஸ் தென் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணி ட்ராவல் பண்ண அனுப்புவாங்க. எவ்ரிபடி ஹஸ் அக்செப்டட், ஹி ஹாஸ் ஆல்சோ சைன்ட் அண்ட் தென் ஹி வில் ஸ்டார்ட். பட் இன் பிட்வீனில் அங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு வீட்டை பார்க்கணும் அப்படின்ற சமயத்தில் ஐ வாண்ட் டு டேக் அ லீவ், இல்லை நான் திரும்ப வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நோ கம்பெனி வில் அக்செப்ட். சூப்பர். பிரேக்கிங் த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீ 10 நாள் ஊருக்கு போயிட்டு 2வது நாளே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ வர முடியாது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கம்பெனி வில் கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் எக்ஸ்பென்சஸ். அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் திரும்ப வந்துட்டு அதை கிளைம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனல் பில்ஸ் வச்சு கிளைம் பண்ணுவாங்க. டூப்ளிகேட் பில்ஸ் கொடுப்பாங்க. டூப்ளிகேட் பில்ஸ். அங்க போயிட்டு பர்சனல் திங்ஸ் வாங்குவாங்க. பட் பில்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எஸ். ஏன்னா ஒரு பெருநிறுவனம் இந்த டிசிப்ளினரி ஆக்ஷனை தான் வச்சுக்க முடியும். 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொருத்தர் பின்னாலே அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ டக்குன்னு வேலையை விட்டு தூக்க வேண்டியிருக்கும். எஸ். வேற உங்களுடைய யூஎஸ்பி பென் டிரைவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் ஜென்ரலாக நம்ம காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோமே அப்படியே நீங்கள் கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படிக்காமல் சைன் பண்ணி கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது செக்யூரிட்டியில் மாட்டினாலோ உள்ளே வரும்போது சரி, இல்லை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டரில் போட்டிங்க அப்படின்னா irrespective of whatever the consequences, there is a risk. ஸோ உள்ள இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்து கொண்டு போவதற்கு வாய்ப்புடக்கூடிய அறிவியல் சாதன கருவிகளை உள்ள கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பீங்க. வேற என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து இந்த காம்படிஷனில் யூஸ் பண்ணுறாங்க, அதனால இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் வந்து அந்தந்த கம்பெனியில் வந்து திரும்ப போய் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோட ஐபி வந்து வெளில போயிடும். ஓகே. பாஸ் சொல்றதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இன்சபார்டினேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கைட் சொல்றாரு, இன்சபார்டினேஷன். ஒருத்தர் வந்து சூப்பர் சொல்கிறா இது பண்ணுப்பான்ட்டு அவர் பண்ண மாட்டார். அவர் வந்து எதிர்த்து பேசுவார், மாற்றி பண்ணுவார். அது வந்து இட்ஸ் சீரியஸ் மிஸ்கண்டக்ட். ஓகே. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து வாட்ஸ்அப் கூட பேன் பண்ணிட்டோம். யாரும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பக்கூடாது. லீவ் எடுக்கிறது கூட வாட்ஸ்அப்பில் போடக்கூடாது. ஒன்லி தே ஹேவ் டு யூஸ் ஒன்லி இமெயில், அஃபிஷியல் இமெயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இதான் பண்ணணும். கம்பெனியை பற்றின த்ரெட்ஸ் வெளியில் பரப்புறது, கம்பெனி பற்றின ரூமர்ஸை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகே. வாடிக்கையாளருக்கு ஏதேனும் பாதகம் நடக்கிற மாதிரி எந்த சம்பவமாக இருந்தாலும் உடனடியாக அவங்கள வந்து நாங்கள் வந்து சொல்கிறதும் எங்களுக்கு வாடிக்கை நிச்சயம். ஓகே. வாடிக்கையாளர் பாதிச்சா வேலையை எடுத்து வைக்கிறீங்க. எஸ். பக்கத்தில் எனக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் பாஸ் இருப்பார். நான் என்ன பண்ணுவேன், அவரை மீறி ஒரு வேலையை அவருக்கு பின்னால் நான் பண்ணிட்டு இருப்பேன். அவரோட எனக்கு ஓவர் டேலண்டாக இருக்கும். நான் அதை என்ன வெளிக்காட்டணும்னு நினைப்பேன். அதை வெளிக்காட்டி அவரோட பொசிஷன் நான் வரணும்னு நினைப்பேன். அது ஒரு விதத்தில் தப்பு தான். டேலண்ட்டை காட்டலாம், பட் என்னோட ரிப்போர்ட்டிங் பாஸ் மூலியமாக தான் அதுவும் போகணும். அப்படி அது கிளாஸ்லேயே இருக்கா என்ன? அப்படி அன்ரிட்டன் கிளாஸ் தான் அதிகம். ஆக்சுவலாக ஒருத்தர் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அன்ரிட்டன் ரூல்ஸ் தான் அதிகம். அதுபடி தான் நம்ம வந்து ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறோம். ஓகே. நம்ம எல்லாரும் சொல்கிற டிசிப்ளினரி டேர்ம்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் விட வேற யாருமே நல்ல விதமாக சொல்ல போகிறது கிடையாது. நம்ம டிசிப்ளினே அப்படின்னா ஸ்கூல்ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அதுதான் வேற எங்கேயுமே புதுசாக டிசிப்ளின் ஆக்ஷன் எந்த கம்பெனிலையும் கிடையாது. அப்போ அன்ரிட்டன் லாஸ் தான் நிறையா. அன்ரிட்டன் லாஸ்ல தான் அதிகமாக ஒருத்தர் நம்ம வேலையை விட்டு தூக்குவோம். எப்பவுமே எதை வச்சு இந்த டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறோன்னா அவங்களோட வீக் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட வீக் பாயிண்ட் என்னன்னு பார்த்து அந்த வீக் பாயிண்ட் வந்து இவர் என்ன அவரை பனிஷ் பண்ணாலும் இந்த வேலையை விட்டு போக மாட்டாருன்னா அவர் அங்கேயே வச்சிருவோம். இல்லை அவர் போயிடுவாருன்ற ஒரு த்ரெட் இருந்ததுன்னா அட்ரிஷன் ரேட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அட்ரிஷனையும் குறைக்கணும். அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ப்ரொடக்டிவிட்டிலாம் காட்டுறோம். ப்ரொடக்டிவிட்டின்னும் போது எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ், எம்ப்ளாயி ஓரியன்டேஷன், இதெல்லாம்
நம்மளுக்கு கஸ்டமர் ஓரியன்டேஷனுக்கு அடுத்து தான் எம்ப்ளாயி ஓரியன்டேஷன். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நவீன பொருளாதார கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பதை போலவே பிசினஸ் பாலிசிஸ் ஆஃப் நியூ ஏரா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பிசினஸ் பாலிசிஸ் எம்ப்ளாயிஸை எப்படி பார்க்குது, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எனக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் பேசலாம். அந்த கம்பெனிக்காக விடிய விடிய பாடுபட்டேன் சார். அவங்க கொடுத்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 2 பரோட்டா 2 தோசை, அந்த தோசை கொடுப்பாங்க. அந்த 2 தோசை வாங்கிட்டு வந்து கொடுத்து என் தங்கச்சிகளுக்கு சாப்பாடை வச்சு அவ்வளவு சின்சியராக அந்த கம்பெனிக்கு பாடுபட்டேன் சார். அந்த டைரக்டரோட காரில் ஒட்டுக்கா போனேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் ஒரே நாளில் வந்து அந்த டைரக்டர் என்னை கூப்பிட்டு, இல்லை உன்னோட ஸ்பீடு பத்தில், அதனால தான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு. எப்படி சார் நீங்கள் அனுப்புறீங்க, நீங்கள் உங்களுக்கு வேணால் இன்னெஃபிஷியன்ட் சொல்லலாம். அதாவது இந்த கம்பெனிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி இந்த கம்பெனினால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படிங்கிற பெரிய சந்தோஷத்தோடு அந்த கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வச்சார். ஆனால் அன்றைக்கி ஒரே கசைக்கு தூக்கி போட்ட மாதிரி அந்த வழி என்னால் தாங்கிக்க முடியல சார். அவளே கையெல்லாம் அப்பளே பேச முடியல, அவ்வளோ நர்வஸ் ஆச்சு. ஜாபில் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு ப்ரொஃபைலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க அதே டெசிக்னேஷனில் அதே ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. சேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஜாயின் பண்ணுவோம் 1 lakhல சேர்ந்திருப்பாங்க. ஒரு 5 years கழிச்சு அவங்க சேலரி 4 lakhs ஆயிருக்கும். இப்போ அவங்க ஜாப் என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஜாபை எனக்கு மார்க்கெட்ல 2 lakhsல பண்றதுக்கு ஆல் ரெடியா இருப்பாங்க. 2000 ரூபாய்க்கு 2000 ஆண்டில் 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் சார். அந்த கம்பெனி வெளியே வரும்போது 20,500 சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க. அது வரைக்கும் உங்கள் ஸ்பீடு எங்களுக்கு தெரியலையா கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த கம்பெனி நாங்கள் போய் சேரும்போது 22 கோடி அந்த கம்பெனியினுடைய டேர்ன் ஓவர். அதே 2 பேர் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் நான் வெளியில் வரும்போது அந்த கம்பெனியோடைய டேர்ன் ஓவர் 90 கோடி. நீங்கள் வேலை செய்யுங்க, விடிய வேலை. அதே டைரக்டர் வந்து, ஈஸ்வரமூர்த்தி ஆர்டர்லாம் நிறையா வந்திருக்குப்பா, நல்லா அனுபவனால பரோட்டா வாங்கிக்கோ, அனுபவம் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போனார் சார். ஆனால் அந்த டைரக்டரை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ எந்த விதத்தில் நீங்கள் வந்து குடும்பம் வேலைன்னு வேலையை வாங்கிட்டு அவனுக்கு இந்த கம்பெனியினால் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிற நேரத்தில் டப்புன்னு தூக்கி வெளியில் வீசினாங்க சார். இல்லை, மெயின் ரீசன் என்னென்னா எவ்ரி டைம் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்கும்போது ப்ரைவேட் கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த பர்சன் என்ன அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாருன்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரி, ஒருத்தர் வந்து அதே இதுலேயே இருப்பார், அவரோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண மாட்டார், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டாருன்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் யூஸே கிடையாது. ஸ்லோலி அவரை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அவரை வச்சுக்க மாட்டாங்க. அப்பா இறக்குறாரு. அவர் இறக்கும் போது நான் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறதுக்காக நான் போய் நின்றுருக்கேன். இன்னும் அந்த ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு தெரியும். அப்போது நான் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி இருந்து என்னை வந்து ஒரே நாளில் வந்து தூக்கி போட்டு இன்றைக்கி அவங்கள கொத்தாக அனுப்புகிறாங்க சார். ஒவ்வொருத்தர் காரணமே இல்லாமல் காலையில் கூப்பிட வேண்டியது, மதியம் வெளியில் போங்கிறது. ஏன்னா ஒரு அதாவது அந்த கம்பெனிக்காக எப்படி வேலை செஞ்சாங்க, எப்படி பாடுபட்டாங்கிறதெல்லாம் ரேஸ் பண்ணாமல் அனுப்புகிறாங்க சார். அதை வந்து தாங்கிக்கவே முடியல. நாங்கள் 9 வருஷம் சார் என்னுடைய பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். இன்எஃபிஷியன்சி, ஸ்பீடு பத்தில். people have to improve their skills day by day. ஏன்னா கம்பெனி க்ரோ ஆகும்போது அவங்களும் அவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நாள் வந்து கம்பெனி மேலே இருக்கும், அவங்க கீழே இருப்பாங்க. ஸோ we are giving training as a responsible person. I have to motivate them to come to that company's level. அவங்க சில பேர் வரமாட்டாங்க, சில பேர் வருவாங்க, சில பேர் தேவையாக அவங்களுக்குள்ள ஒரு வட்டம் வச்சுட்டு அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து we are going to remove these people. ஒரு வேலை சொல்லுவோம் அவங்களுக்கு, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் ஆனாலும் நான் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட இருந்து எனக்கு வரல, இவங்களுக்கு சொல்லிட்டேன், அவங்க கிட்ட வரல. அதாவது இவங்க சைடுல இவங்க கிளியரா இருப்பாங்க, சாக்கு போக்கு மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு கார்பரேட்டா எனக்கு வேண்டிய சொல்யூஷன் தான், நீ என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கோ, எனக்கு சொல்யூஷனை கொடு. அப்படி சொல்யூஷன் கொடுக்காம ரீசன் சொல்லிட்டே இருக்கிறவங்க நாங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம். எனக்கு கையில் இந்த கையில் இங்கேருந்து இது வரைக்கும் ராடு வச்சிருக்கேன் சார். என் கை இந்த கை உடஞ்சி ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் ராடு வச்சிருக்கேன் சார். அந்த ஹாஸ்பிட்டலில் காலையில் நான் போய் சேர்றேன். என்னுடைய காலையில் நான் ஹாஸ்பிட்டலில் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகும்போது அடிபட்டு படுக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. காலையில் 10,000 ரூபா பட்டுனா தான் நீ தேட்டருக்குள்ளே போவேன்னு சொல்கிறான். ஒருத்தருமே கட்டுறதுக்கு இல்லை சார். கம்பெனிலேருந்து ஒரு ஆள் வரல. என் ஃப்ரெண்டு கூட வந்தான். நைட்டு கூட வந்து என் ஜோப்பில் 2,000 ரூபா கையில் இருந்துச்சு. திருப்பி அவர் ஃப்ரெண்டு வந்து 10,000 ரூபா எடுத்து கொடுத்து நீ போய் கட்டு, தேட்டருக்கு போகணும்னு சொல்லி தேட்டருக்கு அனுப்பிச்சான். அந்த கம்பெனி எனக்கு என்ன சார் கொடுத்துச்சு? அந்த கம்பெனிக்காகவே விடிய பாடுபட்டோம். ஆனால் இன்னைக்கு அது அத்தனை பேர் மனிதாபிமானமே இல்லாமல் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாங்கிற ஒரு இதே இல்லாமல் அனுப்புகிறாங்க சார்.
அதெல்லாம் வந்து எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவங்க கூட இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டேரக்டர் வாகாறு கண்முடியே விழுந்துட்டார். அப்போ அவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோ மோசமாக, அதாவது அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு வந்து வளர்கிற வரைக்கும் வந்து அவங்கள எந்த அளவுக்கு புளியணுமோ அந்த அளவுக்கு புளியுறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போகணும் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான குவாலிட்டி அவங்க வளர்த்திருக்க மாட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வரும்போது ஒரு டீம் ஹேண்டில் பண்ணணும், ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருக்கணும், ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம் நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஆனால் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. சார் நமக்கு என்ன, நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும், ஒரு லீடிங் கெப்பாபிலிட்டி இருக்காது. இப்படி எந்த ஒரு அடிஷ்னல் கெப்பாபிலிட்டி பர்சனாலிட்டி ஸ்கில்ஸை வளர்த்திக்காதவங்கள நாங்கள் வேலையை விட்டு தூக்குவோம். பட் இந்த ஜூனியர் லெவலில் வந்து தே ஆர் நாட் விசிபிள் டு கஸ்டமர்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட வி வில் டேக் ஆக்ஷன். உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அண்ட் ஒரு ருட்டீன் ஜாப் இருக்கும்போது அந்த ருட்டீன் ஜாபுக்கு இஃப் ஹி இஸ் ஓவர் குவாலிஃபைங் ஹிம்செல்ஃப் வி வில் நாட் அலோவ் ஹிம் டு க்ரோ இன் தி அதர் லைன். பிகாஸ் அந்த லைனுக்கு வந்து இவரோட ப்ரொஃபைலுக்கு காஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லோலாக அவருக்கு ஸ்லோலி வி வில் வி டோன்ட் கிவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த பொசிஷனுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் வில் பி ஈக்குவலி வேல்யூபிள். இங்கே தான் ஒருத்தங்க சொன்னார், ஒன்று சார் தான் சொன்னார், பர்சனலாக நீ உன்னோட க்ரோத்தை வந்து நீ என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். சே லைக் 5 years நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கூடவே நல்லா படிச்சிருக்கணும். நான் கம்பெனி வளர வளர நீ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் மற்ற டேலண்ட்ஸ் எல்லாம் நீ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம். எவ்ரிதிங் இஸ் மானிட்டரி கால்குலேஷன். அதே மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ள புதுசாக நம்ம கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அதை ஒரு மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அவங்ககிட்ட தெரிவிக்கும் போது அதை டைரெக்டாக அவங்களால அக்செப்டட் பண்ண முடியலன்னா ஸ்டாஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றி டைரெக்டாக அதை யார் கொண்டு வந்தாங்களோ, அந்த ரூல் யார் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இதை கொண்டு வந்ததில் இந்த ப்ராப்ளம் எங்ககிட்ட இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ட்டு இது வரைக்கும் யாரும் எங்ககிட்ட வரமாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே பேசி அதை ஒரு மாற்றமாக மாற்றி அதை ஒரு கெடுத்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வரும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நோக்கம் எடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்துடலாம் அப்படிங்கிறீங்க. அதாவது இந்த முடிவு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே வரணுங்கிறீங்க. வரலாமே, நாங்கள் வரக்கூடாது சொல்ல மாட்டோம். வந்தா என்ன பண்ணுவீங்க? வரும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தோமோ அதில் அது வரல அப்படின்னா தேவைன்னா வச்சுக்குவோம். நீங்க ஒரு ரூல் கொண்டு வரீங்க, ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் ஃபீசிபிள் அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூலே சொல்றேன் உங்களுக்கு. உள்ள வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் சார். எக்ஸாம்பிள் இல்ல விடுங்க. இல்ல கம்பெனிக்குள்ள லவ் பண்ணக்கூடாது சொல்றோம். ஓ, அதுவே டிசிப்ளின் கீழ வருதாப்பா? ஆமா, கண்டிப்பா வருது சார். ஒரு எதுக்காக நான் சொல்றேன்னா உண்மையான விஷயம். லவ் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுடைய தனி மனிதனுடைய அது உரிமை. என்னுடைய கம்பெனிக்குள்ள பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, என் கம்பெனிக்குள்ள என் நிறுவனத்தை நம்பி ஒரு பெண் வந்து உள்ள ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ 2 பேரும் பண்ணக்கூடிய தப்பு அந்த தாய், அந்த பெண்ணை பெற்ற தாய் வந்து கம்பெனியை தான் குறை சொல்லுமே, அதோடைய குழந்தைய வந்து குறை சொல்லாது. நாளைக்கு வெளியில மீடியாவுக்கு அது வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண இந்த பொண்ணு தான் இதனால் பாதிக்கப்பட்டது நிறுவனத்துக்கு கண்டிப்பா தான் வெளியே வரும். எப்படி தடுக்கிறது? தடுப்பீங்க? அதுக்கு என்ன லா வச்சிருக்கீங்க? இல்ல அதுக்கு என்ன லா அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. உள்ள வந்து நீ உள்ள ஒர்க் பண்ற ஊழியரோட வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய தரப்பு. ஆனா அப்படி ஒரு கம்பெனி உலகத்துல இருக்கா என்ன? ஆணும் பெண்ணும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்ல இருக்கு 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 நாங்க உள்ள கொண்டுட்டு ரொம்ப ஏத்துக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கலாம் சார். அப்ப ஒருத்தர் கன்சர்வேட்டிவா இருக்கிறார், ஒருத்தருக்கு வந்து காதல் என்பது ஒழுங்கீனம் என்று படுகிற போது அவர் அதை சட்டமாக்கி விட முடியுமான்னு கேட்கிறேன். சட்டமாக்கி விட முடியாது, எங்களுக்குன்னு நாங்க வச்சுக்கிற ரூல் தான் சார் அது. இப்ப நீங்க வந்து லவ் பண்ணது இல்லையா? யாரு? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். லவ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் சார். அது தனி மனிதனுடைய உரிமை. அது தனி இல்ல சார். ஒருவேளை இப்போ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க கம்பெனியில இருந்திருக்காப்ல, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல அதான் நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. பட் இல்ல ஓ, நீங்க உங்க கம்பெனில தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க? எஸ். அது இல்ல நான் அது கூட நான் இப்போ எதுக்காக இந்த விவாதத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதனால அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிறுவனத்தில் உள்ள கொண்டு வரல. பட் அது வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். பட் உண்மையாவே அப்ப ஒருத்தர் வேலையை விட்டு தூக்க என்னென்ன காரணங்கள் தேடுறாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்க போறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்.
ஒரு பணிச்சூழலுக்குள் வரக்கூடியவர் தன்னை தகவமைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறதை மையப்படுத்தி தான் இந்த ஷோ நடந்துட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நிறைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 6 எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்கவர் வளர் தொழில் பத்திரிகையினுடைய அதிபர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். தமிழில் முதல்ல தொழில் சார்ந்த விஷயம் குறித்து ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறவர். அடுத்ததாக உட்கார்ந்துருக்கக்கூடிய இளைஞர் திரு சசிகாந்த் ஜெயராமன், ஃபவுண்டர் HR சங்கம். அடுத்தது நரேன் ராஜகோபாலன், இஸ் அ டெக்கி, இஸ் அ காலம்னிஸ்ட். அடுத்தவர் திரு மணிவண்ணன் அவர்கள், இஸ் ஆல்சோ டெக்கி, ஒரு தமிழ் ஆர்வலர், வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர். திரு பாலசுப்ரமணியம் பொன்ராஜ், இஸ் அ ப்ரொஃபஷனல் அண்ட் ரைட்டர் ஆல்சோ. அண்ட் ஓவியா இந்த ஷோவில் வந்திருக்கிறதுக்கு இன்னொரு ஃபேஸ் அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. அவங்கள பெரும்பாலும் ஒரு ஆக்டிவிஸ்டாக ஒரு சமூக பார்வையாளராகவே பார்த்துருப்போம். இந்த நிகழ்ச்சியிலையும் கூட அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க நிறைய தடவை வந்திருக்காங்க. இங்கே ஆக்டிவிஸ்டாக அவங்க வந்திருந்தாலும் கூட ஷீ இஸ் அ கம்பெனி செக்ரட்டரி ஆல்சோ. அதனால அவங்களும் இந்த ஷோவில் நம்ம கூட உட்காந்துருக்காங்க. உங்களை வேலையை விட்டு எப்படி அனுப்புனாங்க? அந்த கம்பெனி ஒரு 5 வருஷமாக நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணினேன். இன்செப்ஷனில் இருந்தேன். அட்மினிஸ்ட்ரேஷன் HR பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு கேட்டரை எம்ப்ளாய் பண்ணுறோம். கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பியூர் வெஜிடேரியனிசம் தான் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னை எடுக்கணும்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க முடிவு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இல்லாத சமயத்தில், அதாவது நான் வெளியில் வந்த பிற்பாடு தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நான் இல்லாத சமயத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 100 நான் வெஜிடேரியன் இது செய்ய வேண்டியது இருக்குது, நான்வெஜ் பிரியாணி செய்ய வேண்டியது இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்டு அவன் சரி பிஸ்னஸ் ஆள் கட்டாயம் அதை தான் செய்ய விரும்புவான். தன்னோட பிஸ்னஸை பெருக்கணும்னு தான் நினைப்பான். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை அதை மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு நான் மறுநாள் திங்கட்கிழமை காலையில் போகிறேன். அந்த கேட்டரை ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் கம்பெனிக்கு எதிராக நான்வெஜ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இந்த காரணம் ஒன்றே போதும் உங்களை நான் டெர்மினேட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அப்படி செய்யணும்? அதாவது நான் அந்த கம்பெனிக்கு சின்சியராக தான் சார் இருந்தேன். ஒரு நாளும் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் தட்டி கழிச்சதில்லை. என்னோட இடது கை ஒரு சமயம் உடஞ்சதுங்க. சனிக்கிழமை உடஞ்சது. திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கிறேன் சார். நீங்கள் ஹானஸ்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னோட ஹானஸ்டியை தப்பாக பேசுறதுக்கு கடவுள் கூட உரிமை கிடையாது சார். யார் கடவுள்? நாம் பார்க்குறவங்க தான். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொன்னேன். என்னோட ஹானஸ்டி பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா, நான் போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீடியோ கால் முடிஞ்சிச்சு. கார்டெல்லாம் ஆக்சஸ் கார்டெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். வெளியில் வரும்போது ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் எப்படி உணர்வான்றது நான் கேள்வி தான் சார் பட்டிருக்கேன். அன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேனுங்க. எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு, ஆனால் நம்மளால் மூச்சு விட முடியாது. அதுதான் உண்மை. நான் தேடின்னு இருக்கேன், கிடைக்கலன்றதான் உண்மை. கிடைக்காதுன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை, அப்படி கிடைக்காதுன்ற மாதிரி எல்லாம் இல்லை. எனக்கு கிடைக்கும் சார். 10 தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்பேன் சார். நான் அப்படி தான் சார் வந்திருக்கேன். வெறும் கையோட தான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். நான் என் பிள்ளைங்க 2மே காலேஜில் படிச்சது. ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். என்னோட டாட்டர் இன்ஜினியரிங் போயிட்டுருக்கா. நான் ஃப்யூச்சரில் என்ன ஆவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கா. என் வைஃப் இருக்கா. எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடுவேன் சார். நான் பாஸுக்கு அமிக்கபிளாக இருக்கணும். அமிக்கபிளாக இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஆமாம் போடணும். ஓகே. ஏன்னா ரொம்ப எக்ஸீடடாக காமிக்கக்கூடாது. ஓவர் குவாலிஃபைடு ஸ்டாஃபாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு ரூலே இருக்குது. அந்த மாதிரி என்னென்னா, there is 149 people who are there in the over qualified staff list. I am also there in that, so I know about the pain. So any recession, any threat, you will be immediately caught and you will be kicked out. ஓவர் குவாலிஃபைடாக இருந்தால் அப்படின்னு ஒரு புக்லெட்டே இருக்குது. இது அன்ரிட்டர்னாக இருக்கும். ரிட்டர்னாக இருக்கிறது ஐபிஆர் பிரேக் பண்ணக்கூடாது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எதுவுமே, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லோகோ இருக்கட்டும், விசிட்டிங் கார்டு இருக்கட்டும், அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இம்ப்ளைடாக இருக்கும். கிளியராக எம்ப்ளாய்க்கு சொல்ல மாட்டோம். ஈவன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் கூட கிளியராக சொல்ல மாட்டோம். ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கும்போது தீஸ் ஆர் ஆல் வில் பி டேக்கன் அஸ் அ ரூல். அதுலேயும் நிறைய லெவல் பேரியர்ஸ் இருக்கும். எல்லா லெவலுக்கும் அது அப்ளை ஆகாது.
ஒரு ஜூனியர் லெவல் நாலேஜ் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அப்ளை ஆகிடும், இவனை துரத்திட்டா வேற ஒரு ஆள் கிடைக்கும் அப்படின்னு. இதே வந்து நாலேஜபிள் பர்சன் இந்த மாதிரி ஐபிஆரில் சில வயலேஷன் இருந்தாலும் சரி, கஸ்டமரில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், ஹையர் லெவல் போக போக ரிப்பீட்டட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். ஒரே ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து அவரை ஹையர் லெவலில் தூக்க மாட்டோம். இதே ஜூனியர் லெவலில் வந்து ஒரே ஒரு இன்டர்னல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட தூக்கிடுவோம். ஈவன் ஐபிஆர் வயலேஷன் நிறைய பேர் கார் வாங்கும்போது லோகோ கொடுக்கறது, கம்பெனியோட கார்டை கொடுக்கறது, கம்பெனி பேர்லேயே புக் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணால் கூட ஏன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி அப்படின்னும் போது கம்பெனி பேரில் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு தெரியும். பட் வி வில் நாட் டேக் ஆக்ஷன் பிகாஸ் these are all some rules which can be interpreted as per the situation. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இவர் கம்பெனிக்கு வந்து இவர் கொஞ்சம் ஐ மீன் இவரால் கம்பெனி கொஞ்சம் ஆதாயம் கூட இருக்கு, அதனால அவர் லேசாக அந்த தப்பை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கண்டு காணாமல் இருந்துப்பாங்க. கரெக்ட். சப்போஸ் அவனே த்ரெட்டன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இல்லை பேப்பர் போட போகிறேன்னா இமீடியட்டாக இல்லை உனக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன், we will be discussing. But at that time also in our forum we used to discuss whether he is really worth considering. Illana we will allow him to go or we will indirectly make him to go. ஒரு கம்பெனி ஒருத்தரை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு நியாயம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி அவர் வெளியில் அனுப்புங்க. 100க்கு 100 நீங்கள் சொல்வது அன்றைக்கி எதுவுமே சாஸ்வதம் இல்லை. வியாபாரம் தினம் ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. நேற்று வர ரீட்டைல் கவுண்டரில் வாங்குறவங்க இன்னைக்கு ஆன்லைனுக்கு போயிட்டாங்க. நான் இன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. என் நிறுவனத்தோட ரன்னிங் கேபிட்டல் பாதிக்கப்படுகிறது. ஒத்து வராத உறுப்பையே நீங்க மாற்று உறுப்பு மாத்திக்கணும்னு நினைக்கிற போது ஒரு நிறுவனத்தை உயிரோட்டமாக பார்த்தால் ஒத்து வராதவர்களையும் பயன்படாதவர்களையும் மாற்றுவதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான பேர் வெளில வராங்க சார். இன்னைக்கு எம்பிஏ காலேஜ் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் முடிச்சு நிறைய பேர் வெளில வராங்க. உன்னை விட காம்படிட்டிவாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு நீ அந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி அது உன்னோட கம்மியான சேலரிலையோ ஃப்ரெஷரையோ எக்ஸ்பீரியன்ஸ் நீ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக நீ அதுக்கு அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் அப்ரைசல் அப்போ நீ இன்னும் நிறைய கேட்குற, பர்சன்டேஜ் அதிகமாக கேட்குற. எனக்கு ஃப்ரெஷரே உன்னோட காம்படிட்டிவாக கம்மியான சம்பளத்தில் நல்லா பண்ணுறான்னா உனக்கு தேவையில்லை, நான் இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம். ஸோ யூ ஆர் நாட் காம்படிட்டிவ் எனஃப், ஸோ வி ஆர் ஃபயரிங் யூ. நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், என்னை வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் மோல்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் ஒரு மட் மாதிரி, நான் ஃப்ரெஷ் மட் மாதிரி. என்னை எப்படி வேணாலும் நீங்கள் மோல்ட் பண்ணிக்கலாம், எங்கிட்ட வந்து எப்படி வேணால் நீங்கள் வேலை வாங்கிக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, சரியா நான் பண்ணல. ஸோ 2 months ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நான் சரியாக பண்ணல. 3rd month நான் பண்ண மாட்டேன் நீங்கள் நினைக்கக்கூடாது சார். 3rd month நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், நான் நல்லா பண்ணுவேன். தட்ஸ் ட்ரூ. 50 பேர் இருக்கிற இடத்துல பாசிபிள், 50,000 பேர் இருக்கிறது பாசிபிளா? 50 பேருக்கு ஒரே ஒரு ஹெச்ஆர்னா 50,000 பேருக்கு ஒரே ஒரு ஹெச்ஆராக இருப்பாங்க, நிறைய ஹெச்ஆர் இருப்பாங்க, நிறைய டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி 50,000 பேருக்கும் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க, பட் there would be a limited resource in HR team also. நான் லைட்டை போட்டால் எரியணும், மினுக்குதுன்னா எரியற லைட் போட்டுக்குவேங்கிறாங்க சார். பட்டுன்னு பத்திக்கிற ஒருத்தர் 100ல் ஒருத்தர் தான் சார் இருப்பான். அந்த ஒருத்தன் தான் சார் வேணும். அந்த ஒருத்தன் மிச்சம் இருக்கிற 99 பேரை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணா பத்திப்பான் சார். அந்த ஃபர்ஸ்ட் பத்திக்கிறான்ல அவனை விட 99 பேர் டக்குன்னு பத்திப்பான் சார், நீங்க ட்ரெயின் பண்ணுங்க சார். பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் இருக்க ரிசோர்ஸோட கவுண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டேஜில் இருக்கனால கம்பெனிஸ்க்கு டைம் இல்லை. யாரையும் ட்ரெயின் பண்ணி மோல்ட் பண்ணி, சப்போஸ் இஃப் தே ஆர் டிக்ரீஸ் இன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற சமயத்தில் இவங்களை ட்ரெயின் பண்ணி திரும்ப மோல்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். அதுக்குள்ளே நான் இன்னொருத்தனை ஈஸிலி அடாப்டபிள் கை நான் அந்த இடத்துல போட முடியும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து முன்னாடி இருந்த ட்ரெண்ட் மாதிரி சீனியர் லெவல் உட் பி ஆல்வேஸ் சீனியர் பீப்புள் மோர் தென் 40 இல்லை மோர் தென் 50 அப்படின்ற கேசஸ் இப்போ கிடையாது. இப்போ இந்த கேசஸில் 35 இயர்ஸில் இஃப் சம்படி இஸ் டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங், ப்ரோக்ராமிங் இந்த எல்லா அதுலேயும் அந்த ஸ்டஃப்ல வந்து இஃப் தே ஆர் வெல் வெஸ்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க, ஈவன் தோ மோர் தென் 40 நீட் டு அடாப்ட் டு தி ஜூனியர் ஹூ இஸ் இன் சீனியர் லெவல். இந்த ட்ரெண்ட் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இந்த கண்டினியூவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மொராலிட்டி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது அது நல்ல வாசகம். ஆனால் ரியாலிட்டியில் எல்லா நேரமும் பொருந்தக்கூடிய வாசகம் கிடையாது. அப்டேஷன் மட்டுமே வாழ்க்கையினுடைய ஒரே தாரக மந்திரம்லாம் ஒருத்தன் வாழ முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்காது. என்னன்னு கேட்டால், இந்த நாட்டில் மட்டும்தான் தொழிலை பிறவியோடு சேர்த்து பார்த்துப்பாங்க, பழகிட்டோம். அதனால நாம் ஒரு தொழிலில் என்ட்ரு ஆயிட்டோம்னு சொன்னால் நம்முடைய மனநிலை என்னன்னா நான் இதுதான் நினச்சிக்கிறோம். அதுவும் ரொம்ப தவறான மனநிலை. அப்போ மாற்றத்துக்கு உட்படும்போது நான் வந்து அதான் இவங்க சொல்ற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மணிக்கு மணி உன்னை அப்டேட் பண்ணிக்கோங்கிறது கடைசியில் பைத்தியம் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். அதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து ஒரு ஃபிட்டராக சேர்ந்துட்டேன்னா அவ்வளவுதான், நான் ஃபிட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். மைண்டும் ரொம்ப தப்பு. நம்மளும் வந்து வளருவதற்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் கண்டிப்பாக தயாராக இருக்க வேண்டும். ஒன்று வந்து இப்போ கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கமிட்மெண்ட் இருக்குது. ஒன்று இமோஷனல், ஒன்று ரேஷனல் சொல்லுவாங்க. அதை இமோஷனல் கமிட்மெண்ட் வந்து நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம், அதாவது வந்து என்ன இப்படி தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. பட் ரேஷனல் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எண்ட்லேருந்து ரைட், தே டாக் அபவுட் ஸ்கோர் கார்டு, தே டாக் அபவுட் கேஆர்ஏ.
ஒரு 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 கோல் செட்டிங் வந்து இயர் ஸ்டார்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிட் ஆஃப் த இயர் எண்ட் ஆஃப் த இயர் அந்த ஸ்கோர் கார்டை வச்சுட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணலன்னு ஸ்பெசிஃபிக்காக கோல் செட்டிங் டாக்குமெண்ட்டை வச்சு நீ டிஸ்கஸ் பண்ணும்போது தே கெட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் நாட் கோயிங் ரைட். வெளியில் வரணும்னு நினைக்கிறப்போ என் கூட பழகினவங்க கிட்ட கூட சொல்லலை. நான் எல்லோரும் காலையில் நான் போகிறேன், நான் ஈவினிங் வெளியில் போகிறேன் கம்பெனி விட்டு அப்படின்னு எனக்கு போக சொல்லியிருக்காங்க, ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது காலையிலேருந்து அவங்க கூட சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் போய் சாப்பிட்டேன், செகண்ட் டைம் சாப்பிட கூட இல்லை. அவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. நான் அந்த பஞ்ச் பண்ணுற இடம், நான் போய் சாப்பிட்ற இடம் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அழ தாங்கலை. நான் எங்கெங்கே போனேன்னா கம்பெனிக்குள்ளார அந்த இடத்துக்கு நான் திரும்பவும் வர முடியாது அப்படின்னு அழுதுகிட்டு தான் அந்த ஹெச்ஆர்கிட்ட வந்து அந்த ஐடி கார்டை கொடுத்து என் ஐடி கார்டு வாங்கி இப்படி தூக்கி போடும் போது என் மனசு அடிச்சுக்கிச்சு பேசாங்க. அப்படி ஒரு வழி எனக்கு. நான் 7 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் ஐடி கார்டு என் கழுத்தில் தொங்கிட்டு இருந்தது இத்தனை நாளாக. நான் என் தூக்கி என் கண்ணெதிரே இப்படி கீழே டஸ்ட்பினில் தூக்கி போட்டாங்க அந்த ஐடி கார்டு. என்னால் தாங்கிக்க முடியல. இனிமேல் நம்ம ஒரு ஐடி கார்டை மாட்டுவோமா, நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எங்கன்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கஷ்டத்தை, நம்ம குடும்பத்தை எப்படி ரன் பண்ண போகிறோம். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நம்மளுக்கு எங்கே நான் ஆனால் +2 குவாலிஃபிகேஷன், எங்களால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கம்பெனியை நம்பி நான் போயாச்சு, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமா அழுதுட்டு தான் நான் வெளியே யாருக்கிட்டும் சொல்லிக்கவே இல்லை. ரிசைன் பண்ணிட்டா கம்பெனி பஸ் கூட கிடையாது, ஸ்பேர் பஸ் பிடிச்சிட்டு நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வர வரையும் அழுதுகிட்டே தான் வந்தேன். நான் அம்மா நான் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வேலை செய்கிறதுக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா, சரி வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் நான் அப்படி சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து உட்காந்து வர பைசா வச்சாது நீ மேரேஜ் பண்ணிக்கோ உட்காந்து அழுதாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி எல்லாமே உட்காந்து அழுது எனக்கு வேலை பண்ணு. அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு. சார் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் சார். தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் திங்கிங் அபவுட் ஹியூமனிட்டி ஹியர். வி ஆர் நாட் ரன்னிங் அ சேரிட்டி. ஓகே. ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் பாயிண்ட். நீங்கள் சொல்கிறபடி அதாவது கம்பெனி அப்படிங்கிறத வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு இமோஷனலாக பார்க்குறாரு, ஆனால் எம்ப்ளாயர் ரேஷனலாக பார்க்குறாரு. யூ ஆர் ஹியர் டு கிவ் மீ த அவுட்புட், அவ்வளோதான் கம்பெனியோடது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இன்னைக்கு 2 தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் நியாயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழ்நிலை, கம்பெனிகளுடைய பாலிசி, இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கிற போது ஒருவரை வேலையில் விட்டு வெளியே அனுப்புவதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா முகந்திரமும் நியாயமும் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நியாயமே இல்லாமல் உங்களுக்காக உழைத்த எங்களை வேலையை விட்டு எப்படி அனுப்புவீர்கள் அப்படின்னு உணர்வுபூர்வமாக இன்னொரு தரப்பில் பேசுகிறார்கள். வியாபாரம் என்பது வியாபாரம், உங்களை வாழ வைக்கிறதுக்காக நாங்கள் கம்பெனி நடத்தலை. கம்பெனி பண்ண தப்புக்காக நாங்கள் இப்போ 5000 பேர் நடுரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். சரிங்களா, அவங்க வரியை இப்போ பண்ணதுனால எங்களுக்கு வேலை கிடையாது இப்போ. சரிங்களா, அவங்க கரெக்டாக வரி கட்டி கம்பெனி ரன் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இவங்க பண்ண ஒரே தப்பால தான் இப்போ நாங்கள் வேலை இழக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாமே சொல்கிறாங்க எங்கள் தப்பு, நான் இதனால இவங்களை தூக்கிடுவேன், அதனால இவங்களை தூக்கிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள்? நாங்கள் அட்ரிஷன் குறைக்கிறதுக்காக உங்களை எடுக்கிறோம், ஓகேங்களா? பட் நாங்களும் அந்த சுச்சுவேஷனில் இருப்போம். எங்கள் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் நினச்சி பாருங்க. உங்கள் சுச்சுவேஷன் நாங்கள் வரி ஏய்க்கிறது தான் உங்கள் சுச்சுவேஷனா? என்னங்க? வரி கட்டாமல் கவர்மெண்ட்டை ஏமாத்துறது தான் உங்கள் சுச்சுவேஷனா? ஒரு நிறுவனம் இருக்குதுங்க, நீங்க ஏன் வரி கட்டாம ரீசன் ஐ cannot accept this. அது 1 ரூபாய் 2 ரூபாய் 1000 கோடி கணக்குல அது கூட. சரி, இந்த கம்பெனி போனா இன்னொரு கம்பெனி இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு? ஏஜ் ஒன்னு இருக்கு இல்லீங்களா? நான் இன்னும் 16 18 வயசு ஆகல, எங்களுக்கு 29 வயசு ஆகுது எனக்கு. எங்க எந்த கம்பெனில வேலை தர மாட்டாங்க. சரிங்களா, இந்த கம்பெனி நம்பி தான் ஆயிடுச்சாமா? நாளைங்க சார் ஆகலைங்க சார். இந்த கம்பெனி நம்பி மட்டுமே தான் நாங்கள் படித்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம். டிகிரிக்கெலாம் அங்கே இது கிடையாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தால் மட்டுமே தான் நான் உன்னை உள்ள வேலையில் சேர்த்துக்குவேன் அப்படின்னாங்கண்ணா. அதை நம்பி எங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் போனேன். 4000 சம்பளத்துக்கு போனேங்க சார் நான். இப்போ இந்த 7 வருஷம் ஒர்க் பண்ணி 23,000 சம்பளம் ஏறி ஒரு சந்தோஷப்பட்டோம் ஏப்ரல் மாதம். அதுக்குள்ளே அடுத்த மாதமே உனக்கு கிடையாது வேலை, வெளில போ. No one is married to any organization. உங்களை வேலையை எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்களும் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு உங்களை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்பொழுது நாமளும் எப்போனா வெளியே போவோங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இல்லைன்னா அது உங்களோட தப்பு. இப்போ எல்லாம் யாருமே வந்து ஒரு கம்பெனியில் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை, அடுத்த லெவலுக்கு அவங்க ஜம்ப் பண்ணி போகிறாங்க. நீங்கள் உங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்காதனால இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லிடுங்க டேலண்ட் டெவலப் பண்ணிக்கோங்க, பண்ணியிருந்தா நீங்கள் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நாங்கள் வந்தது 20 வயசு 19 வயசில் உள்ள வந்தாச்சு. 3 ஷிஃப்ட்டுங்க, பொண்ணுங்க முதல்ல 3 ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கேன் சார். எங்களுக்கு அந்த டைமே கிடையாது, தூங்குறதுக்கு நாங்கள் ஏங்குவோம்.
தூங்க முடியாது எங்களால், சரிங்களா? அதுக்கு வந்து நாங்கள் வந்து டெவலப் ஸ்கில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. கன்வேரில் நின்றுக்கிட்டு இப்படி குனிஞ்சபடி தான் நாங்கள் வேலை பார்க்கணும். அங்கே படி என்ன நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்க அறிவு வளர்த்துக்கலாம், எங்களுக்கு டைம் கிடையாது. அதான் சொல்ல அவ்வளோதான். இல்ல அந்த ஒர்க் எனக்கு பிடிக்கலன்னா நீங்க வேற ஒர்க் போகணும். அதாங்க உங்களை நம்பி தான் வந்துட்டாங்க. குளோபல் மார்க்கெட் சிச்சுவேஷன் சார். இதில் வந்து நம்ம அவங்களோ இல்லை நானோ மாற்ற முடியாது. இது சினாரியோ, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்ற கண்ட்ரீஸ்லாம் வாங்கி நல்லா ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற நாட்டிலேயே இதை மாதிரி நடக்கலன்னு சொல்ல முடியுமா உங்களால? இவ்வளோ வந்து பேசுறதா தெரியாம வந்து பேச மாட்டோம் நாங்கள் உட்காந்து, சரிங்களா? நீங்க பண்ண தப்புக்கு நாங்க எல்லாரும் 5000 நடுவோடத்தில் நின்றுருக்கு சார். எனக்கு வேலை கிடைக்கல சார். எனக்கு நான் +2 குவாலிஃபிகேஷன், நான் அரசில் தான் BBA பண்ணியிருக்கேன். நான் எனக்கு யாரும் வேலை தரமாட்டாங்க, கண்டிப்பாக இனிமேல் கிடைக்காது. எனக்கு மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லாக, அதில் போய் நான் வேலை செஞ்சு பழகிட்டேன். நான் எனக்கு வந்துட்டு அந்த மைண்டு இப்போ இன்னும் போய் புதுசாக நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கிட்டோ இல்லை உட்காந்து படிச்சுட்டோ போய் வேலை தேடுறதுக்கு எனக்கு இதுமாதிரி டைம் கிடையாது. இவங்க சொல்கிறாங்களே எனக்கு கம்பெனியில் டைம் கிடையாது, ட்ரைனிங் கொடுக்க டைம் கிடையாது இவங்க சொல்கிறா இல்லைங்களா? அது மாதிரி எனக்கு இனிமேல் டைம் கிடையாது. எனக்கு ஏஜ் போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். இது வந்து இமீடியட்டாக தூக்கப்படலை சார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இது நடக்க போகுதுங்கிறது எம்ப்ளாயிஸோட மைண்ட் செட்ல கொண்டு போன ஒரு விஷயம். ஏங்க ஒரு நம்பி தாங்க நீங்க படிச்சிருந்த பிள்ளைய நீ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வா, உனக்கு நான் லைஃப் லாங் வேலை தரேன். டிஸ்கனெக்ட் பண்ணி எந்த கம்பெனியுமே லைஃப் லாங் வேலை தரேன்னு சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. உங்க கம்பெனில ரிட்டையர்மென்ட் ஏஜ் கிடையாதா? அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்ல போட மாட்டீங்களா? சாரி சார், அவங்களுக்கு சரி நாங்க வந்து சார் போடுவோம் சார். அதுக்கு அப்புறம் we are given opportunity as a consultant house. நீ என்ன பண்ணிரணும்? அப்போ இந்த கம்பெனில உனக்கு 5 வருஷம் தான் உனக்கு வேலை இருக்கும், அதுக்கு மேல வேலை இருக்காதுன்னு சொல்லியிருந்தானாக்கா இந்த அம்மா வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து லைஃப் லாங் வேலை தரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாக்கா அவங்க எங்க போவாங்க சார்? 5000 பேர் வேலை போனவங்க யாருமே இவங்க மாதிரியே இப்படியே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இல்லையா சார்? பல பேர் வேற வேலையில இருந்திருப்பாங்க. நானும் அதே மாதிரி உட்காந்தேன். 9 இயர்ஸாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஜாப் இல்லை, என்னோட ஏஜ் பார் ஆயிடுச்சு, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கான். இப்போ அவனோட ஃபியூச்சரை நான் எப்படி பார்ப்பேன்? ஸ்கூலில் சேர்க்கணும் கூட எந்த மணியை வச்சு நான் சேர்ப்பேன்? சார் யாருமே கம்பெனிக்கு வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குங்கிறது யாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் சினாரியோ. சாரிம்மா, மார்க்கெட் சினாரியோ பற்றி பேசாதீங்க. இந்த கம்பெனிஸ் வந்து முதல்ல வந்து 30% லாபம் கிடைச்சா போதுன்றவங்க இப்போ வந்து 80% லாபத்துக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து பலிகார்டு வந்து இந்த தொழிலாளிகள். ஏன் சார் அதுக்கான ஒரு நிமிஷம் நான் முடிக்கல, ஒரு நிமிஷம் நான் முடிக்கலமா, ஒரு நிமிஷம் சார். நீங்க அதே எம்ப்ளாயி கிட்ட கேளுங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வாங்கிருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் இன்னும் முடிக்கல. பேக்வர்ட் ஏரியால போய் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க. ஃபேக்டரி ஆரம்பிச்சாக்கா அந்த பேக்வர்ட் சப்சிடியை வாங்குறீங்க. 10 வருஷம் அந்த கம்பெனில பேக்வர்ட் சப்சிடி வாங்குறீங்க. 5வது வருஷத்துலேருந்து நீங்க அதை க்ளோஸ் பண்றதுக்கு எது பிளான் பண்றீங்க? சரி அந்த மாதிரி கம்பெனிக்கு ஏன் சார் அப்ப வேலைக்கு வரீங்க? வேற ஒரு பேக்வர்ட் ஏரியா போயிடுங்க. ஏன் அப்ப வேலைக்கு வரீங்க? வேஸ்ட் பண்றீங்க நீங்க. why are you making these people suffer? சார் அப்ப ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையா? ஏமா சொல்லணும்ல நீங்க? அங்க போறதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க, எல்லாம் மல்டிநேஷனல்ஸ். அதை பத்தி நம்பின்னு தான் நாங்க போறோம். அந்த கம்பெனில போனாக்கா லைஃப் லாங் செக்யூரிட்டி இருக்கு. அது மாதிரி தான் முதல் 5 வருஷம் நடத்துறாங்க எங்களெல்லாம். அதுக்கப்புறம் இந்த சப்சிடி குறைய வேலை பலு குறையுது, ப்ராடக்ட் குறையுது. ப்ராடக்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட் பண்ணவங்க மோசமான ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி இல்லைறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க இல்லையா ப்ரொடக்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஹையரும் பண்ண முடியாது, ஃபயரும் பண்ண முடியாது. யூ ஆர் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இதே தான் நானும் பண்ணேன். அதுக்கு நான் தப்பு. ஐ சஃபர்ட். உங்களை மாதிரி நான் பண்ணிட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன். ராத்திரி தூக்கம் வர மாட்டேது எனக்கு. எவ்வளோ பேர் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? அது என்னுடைய தப்பு. ஐ எம் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் யூ பீப்பிள். திருந்துங்க, தயவு செய்து திருந்துங்க. மேனேஜ்மெண்ட் நம்பாதீங்க ப்ளீஸ். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் அ சஃபரர். ஸோ ஒரு எமோஷனல் சார். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். 38 வருஷம் நான் அந்த கம்பெனியில் வேலை செய்திருக்கேன் சார். 38 வருஷம். ஒரு ஒர்க்கர் பேர் சொல்லி நான் கூப்பிட முடியும் எனக்கு. அது மாதிரி ஐ ஹேட் அ ரேப்போ வித் மை ஒர்க்கர். ஒருத்தர் 2 பேர்ல சார் கொத்து அனுப்புறாங்க சார். ஒரு ஃபேக்டரி அனுப்புறாங்க சார். 10 ஃபேக்டரி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க சார். ஒருத்தர் தள்ளினாலே தப்பு. ஆனால் நம்ம இப்போ என்ன இதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா கமாடிட்டைசேஷன். ஒரு ஹியூமன் பீயிங் பண்ணுறது ஒரு மிஷின் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தோடனே எவ்ரிபடி சீன் அஸ் அ கமாடிட்டி. வாட் இஸ் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா யாரை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டார், அதுக்கப்புறம் கஸ்டமர், மூணாவது தான் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் ஆர் ஹர்ட் ஒன்லி அட் தி லாஸ்ட் பிகாஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் பிளென்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் அவைலபிள் ரிசோர்சஸ். எம்ப்ளாயீஸ் சேலரி எவ்வளோ சார்? இல்லை, ஒரு பாயிண்ட் என்னன்னா அது எங்கே அந்த மிஸ்டேக் கன்வெர்ட் ஆச்சுன்னா
கமாடிட்டைசேஷன் போது நம்ம எம்ப்ளாயீஸாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்ட்டுக்கு வீட்டில் இருக்க மாதிரி தான். அந்த ரெண்ட்டுக்கு வீட்டில் இருக்கிறது வந்து பர்மனெண்ட் நம்ம நினச்சி உள்ளே போயிடுறோம். ஆனால் அந்த ரெண்ட்டு 11 months தான் அக்ரிமெண்ட் போடுறோம். 58 years நீங்கள் சொன்னீங்க ஏஜ், ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு. அது உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எந்த கம்பெனிக்கு போனாலும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணால் நோட்டீஸ் பீரியட் தான். அந்த நோட்டீஸ் பீரியடில் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது இல்லை. இதே நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை பக்கத்துலேயே ஸ்ரீபெரும்புதூரில் இன்னொரு வேலை கிடச்சிதுன்னா டக்குன்னு இந்த கம்பெனியோட க்ரோத்தை பற்றி யோசிக்கல, 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி நம்ம இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வந்தோமேனு யோசிக்கல, விட்டுட்டு போயிடுறோம். வேறு சேலரி 10%, 30%, 40%. அப்படி போகிற நம்மளுக்கு எப்படி நம்ம 58 years வரைக்கும் அந்த கம்பெனி நம்மளுக்கு சாப்பாடு போடும்னு நினைக்க முடியும்? 1 minute, just tell me what is the percentage of wages for the workers when you take the general இது turnover? கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளோ சார்? 3%, 2% or 3%? அந்த 3% வேஜஸ்க்காக you are making all these people suffer? இல்ல அதான் நான் சொல்றேன், கமாடிட்டைசேஷன் அந்த 3% வேல்யூ தான். நீங்க you are not going for that, you are going for a higher income. இந்த பேக்வர்ட் ஏரியால முடிஞ்சு போச்சு, இந்த கரும்பு சக்கை புரிஞ்சாச்சு, அடுத்த இடத்துல போய் திருப்பி ஒரு கடை போடலாம். அப்படிதான் போறீங்க. நீங்க ஒரு நிமிஷம், இந்த பேக்வர்ட் ஏரியாஸ்ல போய் அங்க இருக்கவங்களை உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் லாபம் சம்பாரிச்சுன்னு விட்டுட்டு போயிடுறாங்கங்கறீங்க. இங்க எந்த மாதிரியான பேக்வர்ட் ஏரியாஸ்ல இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ள போய் லாபத்தை எடுத்துட்டு அதிகமா வெளில போயிடுறாங்க? எந்த ஏரியால? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், பாண்டிச்சேரி, அது மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய ஏரியாஸ் have been declared as backward areas. ஓகே, பாண்டிச்சேரியில கொஞ்சம் அதிகமா இருக்கோ? ஆமா. ஓகே, ஒரு கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி இமோஷனல் பாண்டிங்கோட இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியோட இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஒரு பக்கம் வேலை இழந்தவர்கள், இன்னொரு பக்கம் ஹெச்ஆர்ல, மேனேஜ்மெண்ட்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பதவிகளில் இருக்கிறவர்கள். ஏன் ஒரு பக்கம் இவ்வளவு வேலை இருந்தும் வேலை இழப்பு என்பது நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன காரணங்களின் அடிப்படையில் ஒருவர் வேலையை இழக்க நேரிடுகிறது அல்லது வேலையை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் மர்ஜர் அண்ட் அக்வசிஷன். நிறைய கம்பெனிஸ் மர்ஜர் அக்வயர் பண்ணுறாங்க சில கம்பெனிஸ்லாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹெட் கவுண்ட் சர்ப்ளஸ் ஆகும்போது அங்கேயும் நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆகுது. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் எம்என்சி அவங்களும் ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா மர்ஜர் அண்ட் அக்வசிஷன், எங்களுக்கு எம்ப்ளாயி சர்ப்ளஸாக இருக்காங்க. அண்ட் அதனால என்ன ஆகுது, இந்தியாவிலேருந்து அவங்க ப்ராசஸை தூக்கிட்டு போய் யூஎஸில் வைக்கிறாங்க. ஸோ யாரால மோல்ட் ஆகிட்டு அந்த கம்பெனிக்கு அடாப்ட் ஆக முடியுதோ அவங்க ரீட்டைன் ஆகிறாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்றவங்க போகிறாங்க, மற்றவங்களாம் ஜாப்லெஸ் ஆகுது. நீங்கள் ரோட்டில் போகும்போது என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி எம்ப்ளாயின்னு ஒரு 58 வயசு வரையும் யாரும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது சார். நோபடி கேன் கிவ் த கமிட்மெண்ட். ஈவன் டாப் வேர்ட் இல்லை ரிஸ்க் இருக்குது. நீங்கள் நடந்து போகும்போது எது வேணால் நடக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ஈச் அண்ட் எம்ப்ளாயி ஹேவ் டு எக்ஸ்பெக்ட். அதுமாரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுமாரி அவங்க ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தெர் ஆர் plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அவைலபிள் இன் த வேர்ல்ட். யூ ஹேவ் டு சுவிச் ஆஃப் த அதர் கம்பெனிஸ். தட்ஸ் இட். அதாவது இயற்கை பேரழிவுகள் மாதிரி அந்த தொழில் பேரழிவுகள் நடந்துகிட்டே இருக்கு, காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. எல்லோருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய நல்ல எண்ணம் எனக்கு இருக்கு, எங்களோட இன்வெஸ்டருக்கு இருக்கு. ஆனால் 600 பேருக்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தால் என்னோட இன்வெஸ்டர் எங்க இருக்காருன்னு காணாமல் போயிடுவார். சார் நீங்கள் 24-25 ஏஜில் வந்து அவங்க போடுற எஃபெக்ட் ஒரு 10 இயர்ஸில் சார் மாதிரி 59 இயர்ஸ் கூட ஆகி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருந்தாலும் அவர் ஒரு 25 வயசில் கொடுத்த உழைப்பை எனக்கு அவரால் இன்னைக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. அதே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியத்தை இன்று வரக்கூடிய ஒரு நபர் வேலை வாய்ப்புலேருந்து வர்ற ஒரு 25 வயசு நபருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ நான் எடுக்க முடியும். சார் 45 வயசுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வேலை தேவைப்படுது. நீங்க வந்து அது வரைக்கும் எங்களை சக்கையா புழிஞ்சு எங்க ஜூஸ் எடுத்துட்டு நாங்க எப்போ எங்க ரிட்டையர்மெண்ட் நாங்க பிளான் பண்ண நினைக்கிறோமோ அப்போ வீட்டுக்கு அமைச்சா எங்க சார் போவோம்? சார் ஐ எம் பிசினஸ் மேன். எனக்கு நீங்கள் உங்களை 20 வயசில் எடுக்கும் போது எனக்கும் பக்கத்து கடைக்கும் காம்படிஷன் இருந்தது. கொஞ்சம் வளர்ந்து போகும்போது எனக்கும் பக்கத்து ஊருக்கு காம்படிஷன் இருந்தது. இன்னைக்கு எனக்கும் பக்கத்து நகரத்துக்கும் காம்படிஷன் போய் பக்கத்து நாட்டுக்கு காம்படிஷன் போய் எனக்கு இன்னைக்கு பல்வேறுபட்ட காம்படிஷன் உலகில் நான் இருக்கிறேன். ஓகேவா, நான் இன்னைக்கு நியூவாக ஒரு கார் வாங்கிட்டேன், 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் அந்த கார் எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருச்சே, இவ்வளோ பயனுள்ளதாக இருந்ததே, நான் இதில் தான் போகணுன்னு நான் நினச்சேன் அப்படின்னா அந்த காரு நான் வாங்கின போது 300 ஒரு 3000 RPMல இருந்திருக்கலாம். பட் யூஸ் பண்ண கார் அப்படியே இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கம்மியா இருக்கும். அந்த லெவல்ல வச்சு பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், 40 வயசுல உனக்கு வந்து வேற வேலை எடுத்துக்கோன்னு. நாங்கள் அதுக்கு சேவ் பண்ணிருப்போம். எங்களுக்கு தெரியாது அது. ஒன் மோர் திங், தேர் ஆர் ஜாப் டிஃபரன்சஸ்.
இப்போ ஒரு கூலி ஹார்ட் ஒர்க் பண்ணனாக்கா நீ சொல்லலாம் உனக்கு அப்போ இருந்த வீரியம் இப்போ இல்லைன்னு. நாங்கள் பண்ணுறதோ ஆஃபீஸ் ஒர்க்கு. எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு எதுக்கு ஆஸ் யூ செட் நாங்கள் போக ஜாஸ்தி தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், தவிர கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். வை ஆர் யூ வரிட் அபவுட் இட்? அந்த டைம் அவருடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத இந்த டைம்ல எங்களால் வந்து கெஸ் பண்ண முடியாது சார். அவர் 40 இயர்ஸ்ல எனக்கு எப்படி யூஸ் ஆவாருங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் சார். அவர் உள்ள வர டைம்ல அவரோட வேலை நமக்கு வேணும். இவ்வளோ கட் அண்ட் ரைட்டா கரெக்டா இருக்கிற நீங்க கம்பெனிக்குள்ள வந்தோன்னே இது நம்ம குடும்பம், நம்மளாம் குடும்பமா முன்னேறுவோம் வாங்கோ அப்படிலாம் ஏன் சொல்றீங்க? அப்புறம் என் கம்பெனிக்கு நீ பொருந்தலன்னா தூக்கிடுவேன், 40 வயசுல இந்த ஸ்பீடுல கொஞ்சம் குறைஞ்சிச்சு, நீ ஆட்டத்தில் இல்லடா அப்படின்னு சொல்லி உள்ள சேர்ப்பீங்களா? நீங்க ரிட்டையர்மெண்ட்டை விட்டுருங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்ப சும்மா சொல்றதா அது? எஸ். பொய் தானே அது? ஹம்பக் தானே? உண்மைதான், பொய். எனக்கு 46 வயசு ஆகுது, இவருக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் செய்ய முடியாதுன்னு அப்படி டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்க. ஏன் பொய்யான காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்றாங்க? 45 வயசு மேலே வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா அவருக்கு வந்து இப்போ ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கும், அவருக்குன்னு சில கடமைகள் எல்லாமே இருக்கும். பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பா, அப்போ தான் எல்லாமே கட்டி ஆகணும். அவனை வந்து 45 வயசில் இருக்கிறவரை நீங்கள் உடனடியாக வேலையை விட்டு தூக்குனா அவங்க என்ன குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும். அவர் ஒருத்தரை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. இப்போ இருக்க சூழல் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்து இதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணுன்றது தான் பார்க்கணுமோ தவிர அதுக்கு அடுத்தது வழின்றது எதுவுமே கிடையாது சார். தேர் வில் பி a social unrest சார். டெஃபினெட்லா there will be a social unrest சார். இது வந்து this cannot go on and on. டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜில் டெஃபினெட்லா there will be a social unrest கண்டிப்பாக வரும். அது வந்து கம்பெனியை பாதிக்கும், சொசைட்டியும் பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு மேஜிக் ஷோ போடுற மாதிரி தான். இருக்க வரைக்கும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஈக்குவல் லைக் மேஜிக் ஷோஸ். அவங்க இருக்க வரைக்கும் வருமானத்தை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க, முடிஞ்சிச்சா கிளம்பிட்டே இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை இதுதான் சூழ்நிலை அப்படின்றத இவங்க மனசில் முதல்ல பதிக்கணும் சார். ஸோ அப்போ கம்பெனி மேலே இமோஷனல் பாண்டிங் வச்சுக்கக்கூடாது. கம்பெனியாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் எதாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன மாதிரி நோபடி இஸ் மேரிட் டு த கம்பெனி அப்படிலாம் சொன்னாங்க. கம்பெனி மேலே இமோஷனல் ரேஷனலாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு. கம்பெனி கூட நம்ம உணர்வுபூர்வமாக இருந்தால் தான் நம்ம போய் பார்க்குற இன்டியூசரும் டீலரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்மளை மதிப்பான். அப்போ தான் இவன் கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கான், இவனை நம்பி என்ன பண்ணலாம் அந்த நினச்சி அவன் கம்பெனிக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பான். அந்த ஆர்டரை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ணுது. நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணால் கம்பெனி நம்மளுக்கு சேலரி தருது, அதான் சார் நம்ம ரிலேஷன். அவ்வளோதான். எமோஷனல் இல்லாமல் சார் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள்லாம் ஒரு சின்ன சமுதாயத்தில் வளர்ந்த ஆளுங்க, சின்ன சர்க்கிள். எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. அதே ஆட்டிடியூடு தான் என்னோட ஆஃபீஸ்லேயும் வந்தது, அப்படி தான் வரும். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தேன். என் கம்பெனியை என்னால் அப்படி தான் பார்க்க முடியும். போன கம்பெனி கூட என் கம்பெனின்னு இப்போ சொல்கிறேன், நான் எமோஷனலாக இருந்தனால தான் என்னால் சொல்ல முடியுது. அவங்க அந்த லிமிட்ல நீங்க எவ்வளவு எமோஷனல் 10 years 20 years 30 years எவ்வளவு இருந்தீங்களோ they are on the limit. When you are leaving 30 years they said okay take care, thanks for your support, bye. அதுதான். ஆனா அதே அந்த ஃபீலிங்ஸ் தான் நமக்கும் இருக்கணும். அந்த லிமிட்டை நம்ம செட் பண்ணிட்டோம்னா we will not get this much feeling. Sir, always company depends on input and output sir. So நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட்ங்கிறது ப்ராஃபிட். அவங்க வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்து அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை நடத்த முடியுமே தவிர இமோஷனல் பாண்டிங்கோட நம்ம ரன் பண்ண முடியாது. These companies are capitalist? Okay. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் எல்லாத்துலேயும் நம்ம எமோஷன் தான் சார். நம்ம வேற எதுவும் தெரியாது சார். சீரியஸாவே சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையுமே நம்ம எமோஷனாக தான் பார்த்துருக்கோம். ஆமாம் சார். இப்போதான் சார் இந்த நீங்கள் சொல்கிற டிப்ளமேட்டிக்காக எல்லாமே இப்போ ரீசனாக வந்தது தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கம்பெனியாக வந்து இவங்க இப்போ தான் சொல்கிறாங்களே தவிர 7 வருஷத்துக்கு முன்னாடி அது கம்பெனின்னு சொல்லவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து லைக் எமோஷனலாக இருந்தால் தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும் கம்பெனிக்கு அப்படின்ட்டு இருந்துட்டு வர்றோம். பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். அந்த டைமில் கம்பெனிக்கு என்ன நடக்க போகுது, இல்லை மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும் சாதாரியமாக நிறையா நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரைட் டைமில் ரைட் மூவ் எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எமோஷனலாக இருந்தால் மாத்திரமே நம்ம ஜெயிக்க முடியாது. நான் அன்னைக்கு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா 8 hour 2 hour எக்ஸ்ட்ரா வேலை செய்ப்பா தம்பி அப்படின்னு நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குறீங்க. நான் எமோஷனலாக பார்த்து தான் அந்த 2 மணி நேரம் நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்கன்னா 8 hour என்னோட வேலை முடிஞ்சு நீ முதல்ல வெளில அனுப்ப என்னன்னு சொல்லிட மாட்டேன். அன்றைக்கெல்லாம் தட்டி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எமோஷனல்னு காமிச்சிட்டு 25 வருஷமாக நாங்கள் எமோஷனலாக வேலை பார்த்து 45 வயசில் எமோஷனல்லாம் கிடையாது, நானும் ஒரு மிஷின் தான் நீயும் ஒரு மிஷின் தான்னா. டீம் ஒர்க் ஒற்றுமை அப்படிங்கிறது எங்கிருந்து வரும்? டீம் ஒர்க்குங்கிறது ரேஷனல்லேருந்து வருமா இமோஷனல்லேருந்து வருமா? இமோஷனல்லேருந்து தானே வரும். அப்போ டீம் ஒர்க் வேணும்னு தானே சொல்கிறீங்க. அப்போ இமோஷன் அங்கே தானே இருக்கும். டீம் ஒர்க் வேணும்னு சொல்லுவீங்க, இமோஷனாக இருக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனால் வேலையை மட்டும் நான் ரேஷனலாக பாருன்னு சொல்லுவீங்க. இது என்ன லாஜிக்? நாசுக்காக வேலை வாங்குகின்ற தந்திரம். நாசுக்காக வேலை வாங்கும் தந்திரம். வாட் இஸ் டீம் ஒர்க்?
டீம் ஒர்க்ன்றது ஒரு தந்திரம் தான், ஒரு பிளான். அதாவது இப்படி சொல்லி எல்லாரையும் ஒரு சினர்ஜிக் எஃபெக்ட் கிரியேட் பண்றது. ஒரு synergy 4 effect. பேர் ஒரு வேலையை செய்ய முடியும்னா அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான் அது. அது வந்து இட் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இட் இஸ் நாட் ஃப்ரம் ஹார்ட், இட் இஸ் ஃப்ரம் பிரெயின். ஓகே, வேற ஒன் டு சப்போர்ட் அதர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க், அவ்வளவுதான். நீங்க டீம் பில்டிங்கிறது இவ்வளவுதாங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா வெளியில ஒத்துப்பாங்களான்னு தெரியல. பர்த்டே எல்லாம் கொண்டாடுறமே ஆபீஸ்ல கூட்டி வச்சு சர்ப்ரைஸா கேக் கொஞ்சம் டமால்னு வெடிக்க வச்சு பாட்டெல்லாம் பாடி எம்ப்ளாய் என்கேஜ்மெண்ட் டு மோட்டிவேட் them, அவங்களுக்கான ஒரு கல்ச்சரல் ஃபிட் கொடுக்குறோம். இல்ல அப்ப மோட்டிவேஷனோட எய்ம் என்ன சார்? எல்லாத்துக்கு பின்னாலே பிசினஸ் தான் இருக்குன்னா சார் இட்ஸ் ஒன் வே ஆஃப் பிசினஸ் ட்ரிக்ஸ் தான் சார். ஓகே, இட்ஸ் a way of business trick. சிம்பிள் டீம் ஒர்க்குங்கிறது இட்ஸ் an art of getting work done. It's art of getting work done. Right, okay. ஏன்னா குத்தங்குறையெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க, அதுதான் அர்த்தம்னு சொல்லிருங்கன்னு சொல்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நவீன பொருளாதார கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பதை போலவே பிசினஸ் பாலிசிஸ் ஆஃப் நியூ ஏரா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பிசினஸ் பாலிசிஸ் எம்ப்ளாயிஸை எப்படி பார்க்குது, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும், பேசலாம். இங்கே நடந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது தொழிலாளர்கள் இதுக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரியும் இவர்கள் கடவுள்கள் மாதிரியான ஒரு யோசனை. தான் இல்லாட்டி இங்கே இருக்க தொழிலாளி அவன் வந்து அழிஞ்சு போயிடுவான்ற மனோபாவம் தான் இந்த உச்சம். இவர்கள் இவ்வளவு அதிகாரமிக்கவர்களாக பேசுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னாக்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து தொழில் துவங்கணும். ஏன்னு சொன்னால் அது கருணையின் அடிப்படையில், இது 3ஆம் நாடு, வளரக்கூடிய நாடு, வளர்ந்த நாடுகள் தங்களுடைய முதலீடை கொண்டு வந்து இங்கே போட்டால் தான் நம்மளால் பொழப்பு நடத்த முடியும் அப்படின்ற எதிர்பார்க்கிற ஒரு 2ஆம் நிலை மனோபாவம் மக்கள்கிட்டையும் அரசுட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். நான் ரோட்டில் நடந்து போனால் ஒரு போலீஸ்காரனை நிறுத்தி ஒரு பைக்கு வச்சிருக்கியா, லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் என்னோட லைசன்ஸ் எடுத்து நான் காட்டணும். அது நான் வந்து சட்டத்தை மதிக்கணும். அப்போ தான் நான் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் அப்படின்ற அங்கீகாரமே எனக்கு கிடைக்கும். ஆனால் அரசாங்கம் வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் நான் உன் நாட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். ஏன்னு சொன்னால் உன் நாட்டுக்கு நான் பிச்சை போட வந்திருக்கேன். இங்கே தொழில் நாட்டில் துவங்கி நான் வாழணும் அவசியம் எனக்கு கிடையாது. நான் இங்கே தொழில் துவங்குவதன் வழியாக உன் நாட்டுக்கு பொருளாதார பலன் வருது அப்படின்ற ஒரு. அப்போ இங்கு ஒரு தொழில் துவங்குவது என்பது இல்லை, இங்கே சமூகமாக வாழ்வது என்பது ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் தேரி இருக்கு. நீ என்ன அடிக்கக்கூடாது, நான் ஒன்று அடிக்க மாட்டேன், நீ எனக்கு உதவி செய்யணும், நான் உனக்கு உதவி செய்யணும். நீ பணத்தை முதலீடை இங்கே போடுற, நான் என் உழைப்பை முதலீடாக இங்கே போடுறேன். நாம் இருவருமாக இணைந்து ஒரு தொழிலை துவங்குகிறோம். அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை நீ உனக்கும் ஒரு பகுதியை எனக்கும், நாம் இருவரும் செயல்படுவதற்காக இந்த நாடு நமக்கு வாய்ப்பு வழி செய்கிறது. அதற்காக ஒரு வரியும். இதுதான் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம். இதை தாண்டிட்டு வேலை பார்க்குற வேலாம் பிச்சைக்கார மாதிரியும் இவன் முதலாளி எல்லாம் பணம் போடுற ஒரு முதலாளி மாதிரியான சிந்தனை வந்து பயங்கர மோசமானது. இவர்களுக்கு எங்க இருந்து வந்தது இந்த அதிகாரம்? It's a mutual agreement between two people. நாயை விட கேவலமாக. You are investing money, I am investing my hard work. ஒரு கம்பெனியில் சேர்ந்த யாருமே, இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு 50 பேர்த்த வச்சு நடத்துகிறேன், அந்த 50 பேரும் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்களா? அந்த உத்தரவாதம் அவங்க தர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்பி நான் என்னுடைய பிஸ்னஸை நான் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இவங்க எப்போ வேணாலும் போவாங்க, எப்போ வேணாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மாறுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட மைண்டு ஒர்க் ஆகும். அவங்க வேலையை விட்டு போகிறனால என்னோட வேலை பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடாது. நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஒரு ப்ரீ பிளான் கிடையாதுன்னு அர்த்தம். எதிர்காலத்தை பத்தி திட்டம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்களை பத்தி பயப்படுறீங்க. இப்படி எல்லாம் போயிட்டா அப்படி எல்லாம் போயிட்டா நீ பயப்படுறீங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ரீ பிளான் கிடையாது. உங்களுக்கு அது ஒரு ரீசன் இருக்குது. உங்கள்கிட்ட ப்ரீ பிளான் ரீசன் இருக்குது. உங்களுக்கு நோக்கம் லாபத்தை பெறுவது மட்டுமே உங்களுடைய நோக்கம். எல்லாருக்குமே அதேதான். ஆனா வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அதுதான். இங்க நமக்கு ஒரு சமூகத்துல ஒரு தொழில் நடத்துவது என்பது வெறுமனம் லாபத்தை ஈட்டுவதற்காக மட்டும் அல்ல. அது ஒரு சமூகமாக மலர்வதற்கான ஒரு ப்ராசஸ். 2000 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எந்த நிறுவனங்களும் கிடையாது. நீங்க இன்று கண்ணுக்கு காட்டக்கூடிய எந்த அமைப்பும் கிடையாது. இங்க சமூகமாக வாழவில்லையா? சர்வசாதாரணமா 40 வருஷம் தூக்கி போட்டுருவீங்களா? இங்க சம்பளத்தை தாண்டி வேற சில பொறுப்புகள் இங்க இருக்குது. ஒரு பொம்மை செய்யும் போது அது வெறும் பொம்மையை மட்டும் செய்யறது இல்லை.
சரியா? அதுக்குள்ள ஆயிரம் உணர்வுகள் அதுக்குள்ள இருக்கு. சரி, ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஒரு உதாரணத்துக்கு அரிசியை உற்பத்தி செய்யும் போது அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் அதுக்குள்ள இருக்குது. நீ வெறும் அந்த அரிசியை மட்டும் பாத்திர முடியாது, வெறும் வேர்வையை மட்டும் பாத்திர முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், மேனேஜர்ஸ், சிஓ, நீங்க எல்லாம் ஒரு வகையான சில சமயங்கள்ல நீங்க ஒரு முடிசூடா குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டா கூட நீங்க பெரும்பாலும் பேரரசர்களுக்கு கப்ப கட்ட வேண்டியவர்கள். இது உங்களோட குரல் அல்ல. உங்களுடைய பேரரசுகள் நீங்கள் பேசுவது போல இப்படி உட்காந்து நான் இப்படி இந்த காரணத்துக்காக நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ரெண்டே உங்களுக்கு இவர்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இவர்களுக்கு 3rd கிளாஸ் லேபர்ஸ், நீங்கள் 2nd கிளாஸ் லேபர்ஸ், அவ்வளோதான். இவங்களுக்கு இன்னைக்கு வேலை போயிருக்கு, நாளைக்கு உங்களுக்கு வேலை போயிருக்கு. இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நீ திருப்பி உட்காந்துக்கிட்டு என்னமோ நீங்கள் என்னமோ வானத்தை வந்து குதிச்ச மாதிரி. இது பேர் என்ன தெரியுமா? இந்த ட்ரெடிஷ்னல் இன்டெலெக்சுவல் சொல்லுவாங்க. சரியா? அவனுக்கு எதை பற்றின கவலையும் கிடையாது. நான் அப்படி இருக்கேன், நீ இப்படி மாறிப்போ, ஈஸியாக இது இப்படி மாறிப்போனா இங்கே இருக்க மாறினா என்ன ஆகும் தெரியுமா? எமோஷனல் எத்திக்ஸ் இல்லாம ஒரு பிசினஸ் நடத்துறது சரியா? உலகம் முழுக்க நீங்க எந்த பிசினஸ் எடுத்து பார்த்தாலும் பாலா எம்என்சி எல்லாம் திட்டுறாரு. பட் அதே எம்என்சி அவங்கவுங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எமோஷ்னலாக பாண்டடாக தான் இருக்காங்க. அந்த பாண்டிங் இல்லாமல்லாம் வந்து வேலை நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு டீம்ன்றதே வந்து எமோஷ்னல் கனெக்ட் தான். முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் ரோட்டில் போய் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா கூட 2 டீமாக பிரித்து வந்து நான் இந்த சைடு 6 பேர், நீங்கள் அந்த சைடு 6 பேர்னாலும் அந்த 6 பேர் வந்து ஆடினா தான் வந்து கேம் வின் பண்ண முடியும். எமோஷனல் பாண்டிங், தி எமோஷனல் இதுங்கிறது அந்த ஐசிங் அந்த கேக்குங்கிற மாதிரி இட் இஸ் மோர் ஆஃப் த டாப்பிங். பட் த கிரஸ்ட் இஸ் கேன் வி டெவலப் த ஸ்கில். அதுக்கு மேலே எமோஷனலாக வந்து பாண்டாய் வராங்கன்னு சொன்னாக்க போட்ட காசை விட இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ட்ரெயின் போகிறேன் 10,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னாக்க நல்ல டீம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்களா, எமோஷனலாக ஒரு பாண்டிங்கோட வராங்களா அப்படின்னாக்க then I'm getting much more than what I've invested in it. If it is going to help the company, that's what the company would like to look at. ஒரு 15 வருஷ காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ 40-45 வயசுன்னு இருக்கிறவங்களுக்கு லாயல்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜீன்ஸ், லாயல்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் தேர் தாட் ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் வந்து அதை எப்படி டேப் பண்ணுறது? கொஞ்சம் லாயல் ஆளும் வேணும், கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடியவனும் வேணும், கொஞ்சம் வந்து விஸ்டமை கொடுக்கக்கூடிய தாட் லீடர்ஷிப் கொடுக்குற ஆளும் வேணும். ரியாலிட்டியில் கார்பரேட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான மொழியை அவங்களுக்கு தேவையானப்போ உற்பத்தி செய்வாங்க. ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு சொல்லை உற்பத்தி செஞ்சப்போ வந்து இயந்திரமயமாக்கல் கடந்த நவீன காலகட்டம். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்னு இட் இஸ் நாட் டிசைன் ஃபார் ஹியூமன் பீங்ஸ், இட் இஸ் ஃபார் த கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பொருத்தி பார்க்குறாங்க. சரிங்களா? இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ் போதும், ஐக்யூ போதும்னு சொன்ன அதே கார்பரேட்ஸாக வந்து அது 10வது உணர்ந்தப்போ எமோஷனல் கொஷின் வேணும் அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே சொல்றதை விட வேலைக்கு போறவங்க வந்து கம்பெனி மேலே லாயலாக இருக்கிறத விட பிராண்ட் ஈக்விட்டின்னு அவங்க சொல்றாங்க. கார்பரேட்ஸ் வந்து சொல்றாங்க, நான் கூகுளில் வேலை செய்யறதுக்கும் உள்ளூரில் ஒரு கம்பெனி வேலை செய்யறதுக்கும் எனக்கு அந்த கம்பெனியோட எமோஷனலாக இருக்கணும் இல்லை, அந்த பிராண்ட் ஈக்விட்டிக்காக தான் நான் எமோஷனலாக இருக்கும். ஸோ இவங்க சொல்ற மாதிரி நான் கம்பெனி வேலை கொடுத்தது அல்லது கம்பெனி வந்து எனக்கு லைஃப் கொடுத்ததுன்னோ இல்லை கம்பெனி நான் உனக்கு வேலை கொடுத்தேன் உனக்கு லைஃப் கொடுத்தவன எமோஷனல் பாண்டிங் தேவையில்லை. அந்த பிராண்ட் ஈக்விட்டி கம்பெனி எவ்வளோ தூரம் தன்னை வந்து ஒரு பிராண்ட் ஈக்விட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுது, அது மூலமாக தான் எமோஷனல் பாண்டிங் வந்து பில்ட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் சொல்லி வேலையை விட்டு நீக்குவாங்க? 3 மாதம் வரலையும் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, வேலை வாங்க மாட்டாங்க. ஓ, அதான் கேட்குறேன். 3 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. வேற இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வருங்காலத்தை எதோ வந்தாலும் நம்ம இழந்து ஆகணும், அதனால நீங்க ரெடியா இருங்கன்ற ஒரு ஆக்கத்தை சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி சரி நம்ம கேட்கவும் முடியாது. மார்க்கெட் சிச்சுவேஷன் பேடா இருக்குன்னு சும்மா அப்படி ஹிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற என்ன சொல்லி வேலையை எடுத்து பார்ப்பாங்க? அவங்க சொல்லுவாங்க, சார் நம்ம வந்து 2.5 வருஷமா ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு ஆர்எஸ்எம் வருவார், யூ ட்ரை பெட்டர் ஜாப்ன்றவாரு. என்ன ரீசனே இருக்காது. அவர் வந்து அவரோட டார்கெட் வந்து பழைய பசங்க எல்லாரையும் தூக்கணும், புதுசாக நம்ம வந்திருக்கோம், நம்ம தான் அங்கே இருக்கணும், யூ ட்ரை பெட்டர் ஜாப் இஸ் சென்ட் டு எஸ்எம்எஸ், தட்ஸ் ஆல். எந்த ஒரு டீம் மீட்டிங்லையும் நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதனா ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும்னா ஒரு குரூப் மெயில் ஐடி இருக்கும், அந்த குரூப் மெயில் ஐடியிலேருந்து நம்மளை இது பண்ணிவிடுவாங்க, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்ரெச்மெண்ட்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஆரிஜின். டு கட் டவுன் தான் மீனிங். அதுக்கு ஆக்சுவலாக சர்ப்ளஸ் ஸ்டாஃபை மட்டும்தான் ரிட்ரெச் பண்ண முடியும் சட்டப்படி. ஒரு பனிஷ்மெண்ட்டாக ரிட்ரெச்மெண்ட்டை பண்ணவே கூடாதுன்னு சட்டமே எழுதப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் ஐடி ஆக்டில் கவர் ஆகிறவங்க தான். ஆக்சுவலாக டிசிப்ளினரி ஆக்ஷனோ இன்சபார்டினேஷனுக்காகவோ எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காகவோ யாரையுமே ரிட்ரெச் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. பர்ஹாப்ஸ் நீங்கள் சொல்கிற இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இவங்களுக்குலாம் ஐடி ஆக்டை வந்து அப்ளை ஆகாது. அவங்க வந்து ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் தான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பண்ணணும், எல்லாம் செய்யணும். அங்கேயும் அவங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கிறது இல்லை.
அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அதில் தான் வந்து செய்யப்படுறதா நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கு ஒரு லேபர் யூனியன் இருக்குது, ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, எல்லாம். இந்த பக்கம் நிலைமை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஒரு ஐடிலையோ, ஒரு பிபிஓலையோ, இல்லை ஒரு டெலிகாம்லையோ, ஒரு ரீட்டைல்லையோ, தே கான்ட் ஹாவ் அ யூனியன் இட் செல்ஃப். நீங்கள் வந்து வேலைன்றது வந்து மறுநாள் காலையில் வெளியே போகணுன்னு சொன்னால் நீங்கள் வெளியே போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கீங்க. ஸோ ஆர் ப்ரியாரிட்டிஸ் ஆர் ஆக்சுவலி மிஸ்பிளேஸ்ட். ஒரு பக்கம் நாம் growth வேணும், எல்லாம் வேணும்னு சொன்னாலும் அந்த 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 முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்னன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அங்கே இன்னும் நாம் மைனஸில் தான் இருக்கிறோம். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ராஜஸ்தான் அரசாங்கம் வந்து அவங்களுடைய லேபர் லாலாம் மாற்றுறாங்க. மாற்றும்போது ஒரு சட்டம் போடுறாங்க. இதனால் வரைக்கும் 15% வந்து லேபர் ஆட்கள் வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் யூனியன் வைக்கலாம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 30% ஆட்கள் ஓகேன்னு சொன்னாலே ஒழிய நீங்கள் யூனியனே வைக்க முடியாது. 3ல் 1 ஆள் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் ஓகேன்னு சொன்னாலே ஒழிய யூனியன் இருக்காது. ஸோ அந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட சட்ட ரீதியாக கொடுக்கப்படவில்லைன்றது தான் இங்கே பாயிண்ட். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். கம்பெனிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க? ஏன்னா அது பெருசா பேசப்படுறது இல்லை. நான் படிக்கும்போது 3000 ரூபா அப்படிங்கிறது பெரிய சம்பளமாக இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த இந்தியா முழுக்க இந்த பல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வந்த பிறகு நிறைய சம்பளம் உயர்ந்திருக்கு. குறிப்பாக வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் கூட வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதே நேரத்தில் இது வந்து நியூ ஏஜ் இந்த வேலை நிலையில்லா தன்மையும் கொண்டு வந்திருக்கு. இது நிறுவனங்களுக்கு கூட இருக்குது. நிறுவனங்கள் கூட என்னுடைய அனுபவத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 5-6 நிறுவனங்களை பேட்டி எடுத்து போட்டிருப்பேன். அவங்கள மறுபடியும் பேட்டி எடுக்க நிறுவனமே இருக்காது. இல்லை, அந்த மாதிரி ஒரு மாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நிறுவனம் வந்து தொழிலாளர்களை சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஒரு முதலாளினா அவர் நேரடியாக ஒரு 5 பேரை பார்ப்பார், அவர் வேலை வாங்குவார், அவருக்கு தெரியும். அவர் ஒரு எமோஷனலாக இருப்பார் சில நேரங்களில். இவர் முன்னால் நம்மகிட்ட இருக்காரு, அவர் ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம வச்சுக்கணும், அவர் குடும்பத்துக்கு வேண்டிய நல்லது கெட்டதை பண்ணணும் அப்படின்னு இருப்பார். இப்போ அப்படி கிடையாது. கார்ப்பரேட் டைரக்டரில் எங்கேயோ இருக்காங்க, இங்கே ஹெச்ஆர் பண்ணுறவங்க எங்கேயோ இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க எங்கேயோ இருக்காங்க, எங்கேருந்து வராங்க, எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தோ வர்றாங்க. இவங்களை வைத்து தன்னுடைய நிறுவனத்தை கட்டமைக்கணும். இதுக்கு இடையில் அரசாங்க கட்டுப்பாடுகள், இன்னும் கேட்டால் அரசாங்க கட்டுப்பாடுகள் இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஒரு வரித்தொலை ரொம்ப அதிகம், மற்ற நாடுகளை விட வரி அதிகம். அப்போ இந்த நிலைமைக்குள்ளே ஒரு தொழிற்சாலை நடத்தி கொண்டு போவதே சவாலான காரியம்தான். இன்றைக்கி நீங்கள் ஹிந்துவையும் தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை வேலைவாய்ப்பு ஆட்கள் தேவை இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இவர்கள் படிப்பதே இல்லை. இதை மன்னிக்கணும் நான் சொல்கிறதுக்கு. தாங்கள் ஒரு வேலையில் சேர்ந்த பிறகு அதன் பிறகும் தங்களுக்கு துறை சார்ந்து படிக்கணும், உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்னென்ன வாய்ப்புகள் உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறவங்க 3 வருஷத்துக்கு மேலே ஒரு வேலையில் இருக்கிறது இல்லை. இங்கே வந்து ஒரு 10,000 முடிஞ்சு அடுத்து 15,000 போயிட்டே இருக்காங்க, அது 20 போயிட்டே இருக்காங்க. 3 வருஷம் தான். அது ஒரு விரைவிலேயே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இப்போ எம்ப்ளாயிஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு இப்போ புக் வந்திருக்கு. இப்போ கஸ்டமர் முதல்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ எம்ப்ளாயிஸ் தான் முதல்ல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்களைத்தான் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும், இவங்க மூலமாகத்தான் பெரிய அளவில் வந்து நிறுவனங்களுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு ஃபோக்கஸை மாறிக்கிட்டு இருக்கு. எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அப்படிதான் ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அது சிரிப்பு தான் வருது. எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடக்கும். எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா வெளியே அனுப்புறது. வெளியே அனுப்பிட்டாக்க உங்களுக்கு எப்படி நிறுவனம் நடக்கும் சார்? இஸ் இட் பாசிபிள்? ஹியூமனா நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போறது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் தான், கண்டிப்பா முடியும். அப்படியே இவ்வளவு கேப்ஸ் இருக்கு. இவங்க என்ன வேணும்னே வந்து பண்ணாம போயிட்டாங்களா? இல்ல அது வந்து நம்ம அதுக்கான கல்ச்சரல் பேக்ரவுண்ட் தான் தெரியும். அதுக்கான கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒருத்தர் பேசுறத வச்சு முடிவு பண்ணணும். அதர் சைடு ஒன்னு இருக்கும் இல்லையா, அது தெரியாம நான் முடிவு பண்ண முடியாது. அதுதான் கல்ச்சரல் பேக்ரவுண்ட். ஏன்னா எந்த நிறுவனமுமே நம்பகத்தன்மை மிகுந்த திறமையான வந்து நல்ல தொழிலாளர்களை வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். நான் தான் சொல்றேன், இந்த ஸ்கில், இந்த திறமை அப்படின்றது, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான விஷயம். அது உங்க ஸ்கேலை பொறுத்து நீங்க மாத்திட்டே இருப்பீங்க. கார்ப்பரேட்ஸ் எப்பவுமே அதை மாத்தி தான் செய்வாங்க. இல்ல எல்லாவற்றிலுமே திறமையை அளவிட முடியும். நீங்க திறமையாளர்கள் யாரும் விடவே மாட்டாங்க. ஸ்மார்ட் போன் வந்து சாம்சங் நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவில் பில் பண்ணி அவங்க எங்கேயோ டீப்ல இந்த கம்பெனி மேலே வந்துச்சு.
நோக்கியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த நோக்கியா வந்து இன்டெலிஜென்ஸ்ல பின்தங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிக்கிறேன். நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சார் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹை ஸ்கில்டு மூளையானவங்க என்ன பண்ணாங்க? தொடர்ந்து நடத்த முடியாது, ஏன்னா ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. தெளிவான பதில் சார். ஆனா அங்க அந்த முடிவை ஏன் நோக்கியா கம்பெனி எடுக்க முடியல? அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான முக்கியமான ஒரு பெரிய உலகம் முழுக்க வந்து செல்போன்ஸை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய நிறுவனம், பெரிய புத்திசாலிகள் தான். ஏன் சாம்சங் வந்து டேப்லெட் ஃபார்ம் ஸ்மார்ட் போனுக்கு போகும்போது நோக்கியானால முடிவு எடுக்க முடியல? நிறுவனங்கள் வந்து செயல்பாடுகள், லாப நஷ்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அறிவை அவங்களாலே அப்டேட் பண்ண முடியல. ஆமாமா. நீங்க வந்து அப்புறம் எப்படி சார் இவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க? இல்ல நிச்சயமாக நீங்க ஒரு முதலாளியே வந்து அவர் ரொம்ப அருமையான முடிவுகளை எடுத்துறான்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு முதலாளி ஒரு அப்புறம் எப்படி ஒரு அளவுகோல வைப்பீங்க? அப்டேட் பண்ணிக்கிறது எப்படி ஒரு அளவுகோல? அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவருடைய கோர் ஏரியா என்னன்னா, அதாவது இவங்கெல்லாம் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது நல்ல விஷயம் தான். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நிறுவனம் அதனுடைய மிகப்பெரிய அறிவாளிகளே கூட தங்களை அப்டேட் பண்ணிக்க முடியல, அதுக்குள்ள இன்னொரு கம்பெனி வந்து ஏறி அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் சொல்ற அப்டேஷன் வந்து நிறுவனத்துக்காக இல்ல, இவருடைய வாழ்க்கைக்காக சொல்றேன் நான். மணிமணிவண்ணன், இன்டர்நேஷனலி இந்த நியூ ஏஜ் எம்ப்ளாய்மெண்ட் பிலாசபிங்கிறது எப்படி இருக்கு? இங்க இருக்க மாதிரி தான் இருக்கா? இதை விட ஹார்ஷா இருக்கு. இதை விட ஹார்ஷா இருக்கு. ஏன்னா இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் முக்கியமாக இருந்ததோ அந்த ஸ்கில்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரீப்ளேசபிள். நாங்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தில் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி அவங்கள விட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஆனால் கம்பெனி என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா, இவங்கள விட 10ல் 1 பங்கு சம்பளம் கொடுத்து இந்தியாவில் நான் ஆள் எடுக்க முடியும்னா நான் அவனுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலைக்கு எடுத்துக்கிறேன். அதனால் ஸ்கில்ஸ் இவன் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்கில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணிக்க முடியும்? தே ஆர் தி பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அதுக்கும் மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் அதாவது தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஒரு 100 வருஷமாக வந்து மேலை நாடுகளில் அது டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த எமோஷனல் பாண்டிங், இந்த எமோஷனல் பாண்டிங் கொடுத்து அவன் டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பண்ணுறான், திடீர்னு எல்லாமே வேலை போகுதுன்னா அத்தனை பேரை வந்து இட்ஸ் சோஷியல் கிரைசிஸ் ஃபார் த கவர்மெண்ட். அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து இந்த மாதிரி சும்மா பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ தேவைப்பட்டப்போ நீ என் கூட இருக்கணும், தேவைப்படாதப்போ போகணும்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து அவங்க பழைய சம்பளத்தில் இல்லை பாதி சம்பளத்தில் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அதே சமயத்தில் அடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இந்த ஷாக்கை அவங்களால அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். இந்த ஷாக் அப்சார்பர்ஸை வந்து அவங்க பிரிட்டனில் வந்து 1911 கொண்டு வந்தாங்க. உலகம் பூரா அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமே, இந்த செலவு யார் கொடுக்க போகிறது? அப்போ தான் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சாங்க. இன்சூரன்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறோம், அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் வேலை போக போகிறது கிடையாது. அதனால் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. தொழிலாளர்கள் அவங்க பங்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, நிறுவனங்கள் அவங்க பங்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, அரசாங்கம் வரிப்பணத்திலேருந்து கொஞ்சம் கொடுத்தது. இதை வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரே கேம்பிள் என்னென்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் ஒரே சமயத்தில் கொலாப்ஸ் ஆகாது. சில சமயம் அப்படியே ஆயிருக்கு. அப்படி ஆனா யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் 1-2 இந்த மாதிரி தடுமாறும் போது அதை காப்பாற்றுறதுக்கான சட்டங்கள் மேல நாடுகளில் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு எப்போ வேணால் அவங்க லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு இவங்க வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிலர்கிட்ட சொன்னோம்னா சில எம்ப்ளாயிஸ் அழுவாங்க, சிலர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சிலர் சத்தம் போடுவாங்க, சிலர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஓகேவா? இந்த அழுகிறவங்க இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கூப்பிட்டு நேரடியாக என்ன ஃபேக்ட்டுங்க அதை கூட உண்மையாக சொல்லிடுவோம். சில சத்தம் போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள ஜஸ்ட் கூப்பிட்டு உங்கள் ரிப்போர்ட்டிங் ஹெட்டுக்கிட்ட உங்களுக்கு எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படிலாம் கேட்டு அவங்க உடனே அது சரியில்லை கார்த்தி, அவர் சும்மா எப்போ சிடு முடிஞ்சுன்னு இருக்கிறாரு, நான் எதை சொன்னாலும் அவர் எதிர்த்து பேசிட்டுருக்காரு, இந்த மாதிரி ஆளுக்குள்ளே ஏன் ஒர்க் பண்ணுறீங்க? நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்குள்ளே மனசு ஒர்க் பண்ண மாட்டான், பேசாமல் பேப்பர் போட்டுற வேண்டியதானே அப்படியே சொல்கிறீங்க, போட்டுருங்க பேசாமல், ஏன் அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அது உங்களுக்கு கெத்து தானே அப்படின்ட்டு அடுத்த நாள் பேப்பர் போட்டுருவாங்க. மோட்டிவேட் பண்ணிடுறீங்க பேப்பர் போட. ஆமாம், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தூக்க போடுறது தான், எப்படி இருந்தாலும் அவங்க நாளைக்கு வேலையை விட்டு நிறுத்துறது தான். அதை சத்தம் போடுவாங்க, கூச்சல், அதை தவிர்க்கிறதுக்காக அவங்களா பேப்பர் போட்டு போகிற மாதிரி இப்படி பண்ணிடுறது. வேற என்ன ட்ரிக்ஸ்? சிம்பிள், நல்ல ஐடியா. இது என்னென்னா ஸ்மால் இன்சிடென்ட்ஸாக இருந்தாலும் மெமோ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெமோ கொடுக்க ஆரம்பிச்சு கேஸ் ஃபைலை பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, குற்றச்சாட்டு அப்படியே அது பில்டப் பண்ணி ஆரம்பிச்சு அது ஒரு ரீசன் ஆயிடும். ஆஃப்டர் சம் டைம் அதுவே ரீசன் ஆயிடும். இவ்வளோ மெமோ கொடுத்துருக்கோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம். வேற எப்படி எல்லாம் தூக்குவீங்க எம்ப்ளாயிஸை? சேலரி ஹோல்ட் பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேட்டிவ்ல இருந்து வேற ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுவோம் சார். ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கு, என்ன பண்ணுவீங்க, எப்படி மாத்துவீங்க?
நைட் ஷிஃப்ட் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இல்லைன்னு அடிக்கடி எங்களுக்கு பேசுறப்ப தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ் ஏதாவது மாற்றி விடுவோம். ஓ ஆக்சுவலாக உண்மையாகவே கஷ்டமான ஷிஃப்ட் அது. ஏர்லி மார்னிங் 3 to noon 12 o'clock வரைக்கும் நடக்குது. அது வந்து கிரேவியார்ட் ஷிஃப்ட். அது எவனும் இருக்க முடியாது. எவனும் இருக்க முடியாதுன்னா அவன் மட்டும் தான் இருப்பான். அவன் மட்டும் தான் இருப்பான். அவன் மட்டும் அதுக்கான தகுதி இருக்கணும். அதான் வந்து அந்த கிரேவியார்ட் ஷிஃப்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் டிப்ரெஷன் ஒரு எல்லாம் வந்துரும். நார்மல் ஷிஃப்ட்ல இருந்து ஒரு அந்த கிரேவியார்ட் ஷிஃப்ட்டுக்கு மாறப்போ ப்ரொடக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 1 monthல. ஸோ அதை வந்து ஒரு டேட்டா ப்ரொஜெக்ஷன் காமிச்சிரும். டேட்டா லாஸ்ட் 1 monthோட உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. ஓகே. எம்ப்ளாயி டீக்ரேடேஷன் அது வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். முன்னாடிலாம் ப்ரொமோஷன் மாதிரி டீக்ரேடேஷன் இருந்தது. இப்போ அது அவ்வளோவா வெளியில் சொல்கிறது இல்லை. ஆனால் அவனை வந்து டீக்ரேட் பண்ணி ஒரு ஹெட் ஆஃப் தி டீமாக இருப்பான். அவனை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் அ டீமாக வேற ஒரு டீமில் போட்டுட்டு நீ அங்கே ஹெட்டு அப்படின்னு அமைச்சிருவோம். அன்சர்டைனிட்டி, நிச்சயமின்மை, டைம் பாம் அந்த கிளிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கும். இட்ஸ் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல். நம்ம வந்து இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாவோ அல்லது அரசு என்பது இப்போ முழுக்க கேபிட்டலை, அதாவது மூலதனத்துக்கு சர்வ் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுச்சு. அதை போய் டிமாண்ட் பண்ணுறதுக்கு கேட்குற அளவுக்கு அந்த நிலைமை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுக்க சைக்கலாஜிக்கலாக தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அதாவது ஒர்க்கிங் கிளாஸ், அது வேலை செய்கிற இவங்களாகட்டும் சரி, அவங்களாகட்டும் சரி, இங்கே இருக்கவங்களும் சரி, முழுக்க சைக்கலாஜி. ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட் சொல்லும். பதட்ட நிலை, மனப்பதட்டம் அப்படின்றது இன்னைக்கு சராசரியாக எல்லாத்துக்குமே இருக்குது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், குடும்பங்களில் வேலை சார்ந்து நிலவுகிற நிச்சயமின்மை குடும்பத்தில் அந்த கண்டிஷன்ஸை உருவாக்கி பெரிய அளவுக்கு அவருடைய தாக்கத்தை ஃபேமிலிஸ்குள்ள வருது. ஆல்கஹாலிசம் எதனுடைய பாதிப்புனா இந்த அன்சர்டைனிட்டியோட பாதிப்பு தான் அது. அண்ட் அப்யூஸ் ஆஃப் பாடி. நான் நான் 21 வயசுல எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு 40 வயசே இப்போ சீனியாரிட்டி. 40 வயசுல கார்பரேட்ல யாரையும் பார்க்க முடியாது. 40 ஆச்சா ஒரு சீனியர்ப்பா அப்படின்றாங்க. 40 ரெண்டாவது வாழ்க்கை தொடங்குன்னு சொல்லி நம்ம ஊரில் நம்பிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள நான் வந்து இந்த சமூகத்துக்கு உபயோகமற்றவன் என்று ஒதுக்கப்படுவதற்குள்ளாக நான் எல்லாத்தையும் அனுபவித்து விடணும். இல்லை, இது வந்து தி டைனமிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் தான் சொல்லணும். என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பணம் போடுறீங்க, ஒரு பிஸ்னஸ் சக்சீட் ஆகுது, அங்கே வந்து டிசைர் பிகம்ஸ் கிரீட். சரி, நம்ம இன்னும் மேலும் பணம் போடலாம், இன்னும் ஃபர்தராக இது பண்ணலான்னு. கிரீட் பிகம்ஸ் அவரிஸ் ஒரு காலகட்டத்தில். அதாவது பேராசை, பயங்கர பேராசை. சரி, ஃபர்தராக பண்ணோன்னு. ஸோ காசு மொத்தமாக நான் கொண்டு வரும்போது ஸோ அந்த மோகம் அந்த பக்கம் போக போக நான் வந்து ஐ ஃபீல் ஐ எம் மோர் ஆன்சரபிள் ஒன்லி டு மை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒன்லி டு மை ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டு மை இன்வெஸ்டர். அந்த ஓரியன்டேஷன் போகும்போது யாரு வந்து எனக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தான், எவன் வந்து எனக்காக உழைச்சு கொடுத்தாங்கிறத பின்தங்கிருது, ஒரு பேக் சீட் போயிடுது. இட் இஸ் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அந்த இடத்துல வந்து நம்ம எம்ப்ளாயிஸை விட்டுட்டு எங்கே இருந்து வந்தோங்கிறத மறந்துட்டு யார் இப்போ தேவைங்கிறத பார்க்கும்போது என்னுடைய ஆஸ்பிரேஷன், என்னுடைய ஆம்பிஷனுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்கிற பட்சத்தில் ஆர்கனைசேஷன்ஸ் டென் டு லூஸ் தேர் கான்ஷியன்ஸ். ஹெச்ஆர் மக்கள் சில பேர் டிப்ரெஷனில் போய் நான் பார்த்துருக்கேன். அது வந்து சில பேர் வேலையை ராஜினாமா பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது மொராலிட்டி அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிலிட்டியா இல்லை பர்சனல் மொராலிட்டியான்னு பார்க்கும்போது இல்லை எனக்கு மொராலிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண போயிட்டாங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஐ டு நாட் வாண்ட் டு பி அ பான் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் டு டூ திஸ். நான் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனராக இருக்க விரும்பல. இந்த சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். நான் வீக்கெண்டில் 2 நாள் நல்லா குடிச்சிட்டு 3ஆவது திங்கட்கிழமை வந்து என்னால் ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக கிட்ட தான் செய்யும். இவங்க அந்த ப்ராடக்ட் இது எல்லாமே இன்டர் லிங்க்டாக இருக்கு. அந்த இன்டர்லிங்க்டு இஷ்யூவை மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறேன். மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு தேவையில்லை. அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையில்லை. Don't they know that that Monday mania will affect the productivity or not? It affect the productivity. கண்டிப்பா affect the productivity. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா மேபி டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டேல ஓவர்லோட் பண்ணி அதை வாங்கிட்டு போறாங்க. வர்க்கை வந்து நிறுத்த போறதே கிடையாது. இவங்க மண்டே பண்ணா என்ன, ஃப்ரைடே பண்ணா என்ன, வர்க்கு நடந்துடும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இவன் டாடா பாட் திஸ் ஒன் வாட் இஸ் தட் ஜாகுவார் வாங்கினப்போ அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயே எதுலையோ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார். இங்கே என்ன எல்லாரும் அவனா 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுறாங்க, இந்தியாவிலலாம் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னதை யூரோப்பிய பத்திரிகைகள் ஒரு கண்டனம் தெரிவித்து எழுதுனாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. அவர் ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். யதார்த்தத்தில் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கன்ஃபியூசிங் மீ கண்டினியூஸ்லி. டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டுங்கிறீங்க, ஸ்கில்டு பீப்புள் ஒன்லி இஸ் வாக்கிங் அப்படிங்கிறோம். த மேனேஜ்மெண்ட் கம்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், சினர்ஜிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ், கேஆர்ஏஸ், அது இது பிஏபி 360 டிகிரி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்தியன்ஸ் தான் இன்றைக்கி அதிக நேரம் வேலை பார்க்குறாங்க முன்ன விட. வென் கம்பேரிங் த
ஓல்டன் டேஸ் நீங்கள் பழைய 15 வருஷத்துக்கு முன்னால் வேலை பார்த்ததோடு கண்ணாப்புன்னு வேலை பார்க்குறாங்க. ஆவரேஜாக 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. சுரண்டப்படுற மாதிரிலாம் இல்லை, சுரண்டப்படுறாங்கன்றது தான் உண்மை. ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம். 23 வருஷமாக நமக்கு வந்து லிபரலைசேஷன் வந்துருச்சுன்னெலாம் நாம் பேசுகிறோம். பட் நீங்கள் கிரவுண்ட் ஃபேக்ட் என்னன்னா, நாம் வெளியிலிருந்து காசை கொண்டு வந்தோம், வெளியிலிருந்து முதலாளிகளை கொண்டு வந்தோம். ஆனால் வெளியிலிருந்து சட்டத்தையோ மக்களை எப்படி மதிக்கணும்னோ அது எதுவுமே வராது. இல்லை, அதுதான் நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்க முயற்சி பண்ணது. இல்லை, அது வராது. ஏன்னா இவங்க மணிவண்ணன்லாம் வந்து அவங்க இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வந்து அவங்களுடைய கம்பெனி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு பேசும்போது அவங்க யோசித்த ஃபஸ்ட்டு இது வந்து தட்ஸ் அ லோ காஸ்ட் டெஸ்டினேஷன், வி வில் கெட் ஒர்க் டன். ஓகே, அவன் 12 மணி நேரம் வேலை பார்க்கட்டும், 14 மணி நேரம் வேலை பார்க்கட்டும், இட்ஸ் நாட் மை ஹெட். ஓகே, அது இன்னொன்று நம்மளுடைய சட்டங்கள் மிக மோசமாக இருந்தது தான் வந்து காரணம். வாழ்க்கை வந்து ஆதி காலத்துல இருந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. மாற்றம்ங்கிறது ஒரு புது விஷயமே கிடையாது. மனிதனுடைய தொடக்க வாழ்நாள்ல இருந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் 2வது பாயிண்ட், மாற்றம் உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. 3வதா நீங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் ஒன்றாக இருக்கிறதா அல்லது இந்தியாவில் அது வேறு மாதிரியாக இருக்கிறதா? இப்ப இதற்கான பதில் தான் நாம தேட விரும்புகின்ற ஒரு விஷயம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது, இந்த கார்ப்பரேட் பிலாசபின்னு சொல்றோம்ல, இப்ப இதை பிசினஸ் பிலாசபி அப்படிங்கிற மாதிரி பேசணும். இவங்க பேசின எந்த விஷயமும் பிலாசபிங்கிற வார்த்தைக்குள்ள வரவே வராது. அது பிலாசபியே இல்லை. ஏன்னா தத்துவம்ங்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. இந்த கார்ப்பரேட் பிலாசபி இவங்க சொல்றது எல்லாமே ட்ரிக்ஸ், தந்திரங்கள் வந்து ஒருபோதும் தத்துவமாகாது. அப்போ கார்ப்பரேட் பிலாசபின்னு இருக்கக்கூடிய அந்த இதில் போய் நின்று பார்த்தோம்னா அதனுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப மாறி இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அடிப்படையாகவே ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுல வந்து யார் யார் ஸ்டேக் ஹோல்டர், மாற்றம் வந்து தொடங்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்குது. முன்னாடி வந்து முதல் போட்டவங்களுக்கு தான் கம்பெனி சொந்தம்ங்கிற அந்த காலமே வந்து மாறி போச்சு. இன்னைக்கு அது உண்மை அல்ல. கம்பெனிக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர்ல ஒருத்தர் தான் முதல் போட்டவர். இந்த முதல் போட்டவருக்கு மட்டும்தான் லாபம் குறிக்கோள். வாட் அபவுட் தி அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? அவங்க எல்லாருக்கும் லாபம் குறிக்கோள் கிடையாது. எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், சொசைட்டி அட் அ லார்ஜ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், சமூகம் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு இந்த 2 பேர் மட்டும் முக்கியம், அதில் நிற்கிறோம். அப்போ லாபம் என்பது இதுல ஒரு 6-7 ஸ்டேக் ஹோல்டர்ல ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட நோக்கம் மட்டும்தான் லாபம். ஆனா அவருக்கு மட்டுமே சொந்தமானதா கம்பெனின்னு கேட்டா இல்லைன்னு மாடர்ன் பிலாசபி சொல்லுது. இங்க சொன்னாங்க மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ல வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்கு முதல் நிபந்தனையே எந்த எம்ப்ளாயியும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான். ஊழியர்களை வந்து வெளியே அனுப்புகின்ற ஒரு திட்டத்தை அரசு அனுமதிக்க முடியாது. அப்போ இவ்வளவு பிலாசபியும் சரியா தான் இருக்கு. பிலாசபி டைனமிக்கா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில வந்து கார்ப்பரேட் உலகம் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லிய தத்துவங்களை உள்வாங்காவிட்டால் தான் நிலை பெற முடியாது, நிலை குலைந்து போய் விடுவோம் என்பதை உணரத் தொடங்கி இருக்கிறது. உணர்ந்துதான் இந்த மாற்றங்களை எல்லாம் தன்னுடைய பிலாசபிக்குள்ள கொண்டு வந்துகிட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இத்தாலியிலேயோ மற்ற நாடுகள்லேயோ வெள்ளிக்கிழமை நீங்க வந்து மெயில் அனுப்ப முடியாது, பேச முடியாது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்க யாரு கூடயும் தொடர்பு கொள்ள முடியாது. அவங்களும் இதே தொழில்நுட்ப மாற்றத்துல வேலை பார்க்குறவங்க தான். அப்போ இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிலவுவதற்கு யார் காரணம்னா எம்என்சிஸ்க்கு தெரியாது இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் இப்படி இழிச்சவாயன்னு. அவங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் போடுறது யாரு, அவங்கள உள்ள விடுறது யாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு, அவங்களுக்கு எப்படி வந்து நீ உள்ள வரணும், உனக்கு இவ்வளவு லாபம் இங்க இருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல இன்னென்ன விஷயத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் குற்றவாளிகளே ஒழிய மற்றபடி நடந்து வருகின்ற மாற்றம் குற்றத்துக்கு உட்பட்டதுன்னு நான் நினைக்கல.
இந்தியாவில் ஏன் அப்ளிகபிளாக இல்லைன்றதுக்கான காரணம் தயவு செஞ்சு அந்த பழியை தூக்கி வேலைக்காரங்க மேலே போட வேணாம். இல்ல அதுதான் திரும்ப ப்ராப்ளம் இஸ் வித் அஸ். அதான் அப்ப இந்த பழி யார் மேல போடுறது? அதான் பிரச்சனை. இத வெள்ளைக்காரங்க மேல போட முடியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பணம் பண்ண இங்க வர்றாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா மூன்றாம் உலக நாடுகளும் நடக்குது. இல்ல இப்ப அடுத்து பிலிப்பீன்ஸ்க்கு தான் நடக்குது, இந்தோனேஷியாக்கு தான் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் வை? அப்படியே பழக்கப்பட்டோம், பண்ணையில வேலை செய்யற மாதிரியே பழக்கப்பட்டோம், அதே மாதிரி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த மனநிலைன்றது அது வந்து இந்தியாவுக்கே ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மனநிலை. இதுக்கு சாதியமும் ஒரு வகையில காரணம். ஆக்சுவலா இந்த ஷோ வந்து இது வந்து ஒரு உண்மையாவே இந்த ஷோ கம்ப்ளீட் ஆகல. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஷோ கம்ப்ளீட் ஆகாதுன்னு தான் நினைச்சோம். ஈவன் தோ வி ட்ரைட் ஃபார் 6 பேனலிஸ்ட். பரிசு கொடுக்கலாம், 2 பேருக்கு பரிசு. வேலை இழப்பு கம்பெனி தான் என்ன பண்ண முடியும்பா அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு ஒருத்தர் வெளியில வேலையை விட்டு அனுப்புறவங்க, நம்ம வீட்டிலே ஒருத்தங்களுக்கு இப்படி ஆனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஞாபகத்திற்காகவாது இந்த பரிசு அவங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாங்கம்மா, உங்களுக்கு தான் அந்த பரிசு. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. குட் லக். தேங்க்யூ. அடுத்த பரிசு HR கார்த்திக், வாங்க, உங்களுக்கு தான் அந்த பரிசு கொடுக்கணும். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. குட் லக், வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.